வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் நாங்கள் முக்கியமான ஒரு பிரமுகரோடு பேசியிருக்கிறோம். அவர் வேறு யாரும் அல்ல, ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான திரு பிரபா கணேசன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் இர்ஃபான். எப்படி இருக்கிறீர்கள்? ரொம்ப நாள் ஆகிவிட்டது. நன்றாக இருக்கின்றேன். உயிர்ப்போடு இருக்கிறீர்கள்? நிச்சயமாக. இப்போது உங்களுடைய அரசியல் எத்தகைய போக்கில் இருக்கிறது என்பதை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உண்மையிலே முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டுமானால், கடந்த காலங்களிலே நான் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் என்ற அரசியல் கட்சியை நடத்தி வந்தாலும் கூட அது பல காரணங்களுக்காக பதிவு செய்யப்படாமல் இருந்தது. இப்பொழுது இந்த வருடம் ஆரம்பம் முதல் எனது கட்சி ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பதிவு செய்த பிறகு நாங்கள் முதலாக சந்திக்கவிருந்த தேர்தல் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். கொழும்பு மட்டுமல்ல, நாங்கள் கிட்டத்தட்ட 360 சபைகளிலே 38 சபைகளுக்கான போட்டி போடுவதற்கான விண்ணப்பங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் துரதிருஷ்டவசமாக தேர்தல் தள்ளிப்படப்பட்டிருக்கின்றது. ஆகவே மிகவும் சுறுசுறுப்பாக எமது கட்சி இன்று வீரநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இல்லை, நீங்கள் கொழும்பை பிரபலமாக கொண்டவர், அதே நேரத்தில் கொழும்பை வாழ்விடமாக கொண்டவர். ஆனாலும் இடையிடையே நீங்கள் உங்களுடைய அரசியல் பயணத்தை இடத்துக்கிடம் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன காரணம்? இல்லை, உண்மையிலே 1999ஆம் ஆண்டு நானும் எனது சகோதரர் கௌரவ மனோ கணேசன் அவர்களும் கொழும்பு மாவட்டத்திலே மேல் மாகாண மக்கள் முன்னணி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்திருந்தோம். அதற்கு அது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அந்த நேரம் இருந்தது. என்றால் எனது தந்தை விபி கணேசன் அவர்களது தலைமையில் இருந்த கட்சி. அந்த கட்சியின் மூதாதை என்று சொல்வார் என்றால் அது ஜனாப் அசீஸ் அவர்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த தொழிற்சங்கவாதி அசீஸ் அவர்கள் எனது தந்தை இருவருமாக அரசியல் பிரிவுக்காக ஏணி சின்னத்தை பதிவு செய்து பெற்றிருந்தார்கள். ஆகிய அது எங்களுக்கு இலகுவாக இருந்தது. 99ஆம் ஆண்டு கொழும்பிலே நானும் எனது சகோதரம் சேர்ந்து இந்த அரசியல் பணிகளை ஆரம்பிப்பதற்கு. அதன் பின்பு கொழும்பிலே மேல் மாகாண சபை தேர்தலில் நான் போட்டியிட்டு 2004ஆம் ஆண்டு எங்களது கட்சியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். பின்பு 2009ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நாங்கள் 3 பேர் எங்களது கட்சி சார்பாக போட்டியிட்டு நானும் திரு குமரகுருபன் அவர்கள், ராஜேந்திரன் அவர் 3 பேரும் வெற்றி பெற்றோம். அதன் பின்பு 2010ஆம் ஆண்டு தேர்தலிலே கொழும்பு மாவட்டத்திலே பாராளுமன்றத்திலே நான் வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. ஆகவே 2015ஆம் ஆண்டு வரை நான் பாராளுமன்றத்தில் இருந்தேன். ஒரு சிறிது காலம் பிரதி அமைச்சராகவும் நான் இருந்தேன், உங்களுக்கு தெரியும் நன்றாக நினைக்கின்றேன். அதன் பிறகு 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த கொழும்பு மாவட்ட தேர்தல்களிலே நான் 2010ஆம் ஆண்டு எனது சகோதரரை விட்டு தனியாக கட்சி ஆரம்பித்திருந்தேன். அந்த தருணத்தில் 2015ஆம் ஆண்டு நான் கொழும்பு மாவட்டத்திலே போட்டி போட்டால் நான் ஒரு சுமார் 15,000 அல்லது 10,000 வாக்குகளை பெற்றிருந்தால் கூட எனது சகோதரர் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கும். அது மனோ கணேசன் என்பது முக்கியமல்ல. என்னை பொறுத்தவரையிலே கொழும்பு மாவட்டத்தில் ஒரு தமிழ் பிரதித்துவம் இல்லாமல் போய்விட்டிருக்கும். ஆகவே அந்த வேலையை நான் செய்வதற்கு தயங்கியதனால் நான் வன்னி மாவட்டத்தில் எனது அரசியல் பிரவேசத்தை முன்னெடுத்து 2020 வரை அங்கே இருந்தேன். 2020 அங்கே போட்டியிட்டேன். ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. உண்மையிலே நான் தோல்வி அடையவில்லை, அங்கே வன்னி மாவட்ட மக்கள் தான் தோல்வி அடைந்தார்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்றால் நான் கடந்த கால அரசியலிலே நான் என்னை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. உண்மையிலே நான் லஞ்சம் வாங்கியதில்லை, ஊழல் செய்ததில்லை, மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததில்லை. மாறாக நேர்மையான முறையிலே நான் பணியாற்றி இருக்கின்றேன். குறிப்பாக கல்விக்காக முழுமையான முறையிலே நான் என்னை அர்ப்பணித்திருக்கின்றேன். ஆகவே அந்த அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் கொழும்பிலே எங்களது வேலை திட்டங்களை ஆரம்பித்து சிறப்பான முறையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இப்பொழுது நாங்கள் தமிழ் கட்சியாக நான் செல்லாமல் மாறாக புதிய ஒரு கூட்டணியை நான் உருவாக்கியிருக்கின்றேன். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை நான் ஏற்படுத்தி அதனூடாக சிங்கள முஸ்லீம் புத்திஜீவிகளையும் சில சிவில் சமூகங்களையும் உள்ளடக்கி ஒரு பெரிய கூட்டணியை போல அமைத்திருக்கின்றோம். அந்த கூட்டணி இன்று பரவலாக பேசப்படுகிறது. அந்த கூட்டணி இன்று பல பெரிய கட்சிகள் எங்களை அழைத்தாலும் கூட நாங்கள் சரியான முறையிலே மக்களாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய தந்தையாருடைய வழியில் வந்த கட்சி என்கிற பொழுது உங்களுக்கு ஒரு பாரம்பரிய ரீதியான ஒரு பெருமை இருந்தது. அதே நேரத்தில் உங்களுடைய சகோதரர் இணைந்த பயணம் என்பது உண்மையில் வெற்றிகரமானதாக அமைந்திருந்தது. அங்கிருந்து திடீரென வெளியேற ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கம் ஏன் ஏற்பட்டது? இல்லை, உண்மையிலே என்னை பொறுத்தவரையிலே திரு மனோ கணேசன் சாதாரணமாக தமிழ் தேசியத்தை பற்றி அதிகமாக பேசி தேசிய அரசியல் செய்ய விரும்புபவர். என்னை பொறுத்தவரையிலே நான் உண்மையிலே அடிப்படை தேவைகளுக்காக அபிவிருத்திகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒருவனாகத்தான் நான் இருந்தேன்.
ஆகவே அந்த அடிப்படையிலே அவருடன் தொடர்ச்சியாக என்னால் பயணிக்க முடியவில்லை. ஏனென்றால் அடிப்படை தேவைகளையோ அல்லது மக்களின் அபிவிருத்தியோ கல்வியையோ சரியான முறையில் என்னால் முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த கட்சியினுள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தேசியத்தை பற்றி பேசுவதும் அவசியம்தான், அவரை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அதேபோல் மக்களது அடிப்படை தேவைகளையும் பற்றியும் அபிவிருத்திகளை பற்றியும் கல்வியையும் பற்றி சுகாதாரத்தை பற்றி வீடுகள் உரையில் சம்பந்தமான விஷயங்கள் பற்றி பேச வேண்டிய தேவைகள் இருக்கின்றது, செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. என்பதனால்தான் நான் அந்த கட்சியை தனியாக நான் ஆரம்பித்தேன். என்னுடன் பல பேர் அவரிடம் இருந்தவர்கள் 50 வீதமானவர்கள் என்னுடன் சேர்ந்தார்கள். அதனூடாக நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது பார்வையில் 2 வேறுபட்ட கோணங்கள் இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவருடைய அரசியல் வேறு மாதிரியாக இருக்கிறது, உங்களுடைய அரசியல் வேறு மாதிரியாக இருக்கிறது. எனவே ஒரே கட்சியில் இருந்து கொண்டு இவ்வாறு செயற்பட முடியாது என்பதன் காரணமாக ஒரு தனிக்கட்சி தனிப்பயணம் என்கிற முடிவுக்கு நீங்கள் வருகிறீர்கள். இதன் காரணமாகத்தான் நீங்கள் 2010ஆம் ஆண்டு அப்போதைய மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் இணைந்து கொண்டீர்களா? இல்லை, உண்மையிலே எல்லோரும் சொல்கிறார்கள் மஹிந்த ராஜபக்சவின் கட்சியில் நான் இணைந்தேன். இல்லை, மஹிந்த ராஜபக்ச கட்சியில் நான் எனது கட்சியை ஆரம்பித்து எனது கட்சி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துடன் கூட்டணியாக தான் நான் சென்றேன். இன்று கூட பாருங்கள், இப்பொழுது மனோ கணேசன் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ரணில் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணியில் இருந்து சஜித் கூட்டணிக்கு சென்றிருக்கின்றார். அவர் கூட்டணி மாறுவதில் எந்தவித தவறுமே கிடையாது. நான் ஒருபோதும் மஹிந்த ராஜபக்ச நீங்கள் வந்த கட்சி மனோ கணேசன் சார்பான கட்சி, அதாவது நீங்கள் இருந்த கட்சியினூடாக நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டீர்கள். ஆமாம், ஐக்கிய தேசிய கட்சியினூடாக, ஐக்கிய தேசிய முன்னணியினூடாக. ஐக்கிய தேசிய முன்னணி அதில் ஒரு அங்கமாக உங்களுடைய நீங்கள் அங்கத்துவம் வகித்த கட்சி தான் இருந்தது. சரி, அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பெரிதாக ஒரு கட்சி பின்னர் ஏற்படுத்தி கொண்டீர்கள். ஆம், மனோ கணேசன் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு. தெரிவு செய்த பிறகு தான் ஏற்படுத்தி கொண்டேன். என்றால் அதாவது ஜனநாயக மக்கள் முன்னணியை நாங்கள் உருவாக்கி அதனூடாக 2001ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு அதன் இடையிலே 3ஆம் ஆண்டு கூட தேர்தலில் 3 முறை பாராளுமன்ற பிரவேசத்துக்கு மனோ கணேசன் செல்வதற்கு நாங்கள் எல்லோரும் பாடுபட்டோம், கஷ்டப்பட்டோம். அவரும் ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தார். அதில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை. ஆனால் நான் 2 முறை மாகாண சபையிலும் கடைசியாக பாராளுமன்றத்திலே நான் குழு மாவட்டத்தில் வெற்றி பெற்ற போதும் கூட ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். என்றால் 2001ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு மனோ கணேசன் கொழு மாவட்ட பாராளுமன்றத்தில் போட்டியிட்ட பொழுதும் கடைசியாகத்தான் வந்தார். 2010ஆம் ஆண்டு நான் போட்டி போட்டும் பொழுதும் கடைசியாகத்தான் நான் வந்தேன். ஆகவே தமிழ் வாக்குகள் சற்று குறைவாக இருப்பதனால் கொழு மாவட்டத்திலே கரணம் தப்பினால் மரணம் என்பது போல சராசரியாக எத்தனை வாக்குகள் இருக்கிறது? சராசரியாக டாப்புகளில் பார்த்தால் 1,30,000 வாக்குகள் இருக்கின்றது. ஆனால் வழங்கப்படும் வாக்குகள் 70,000 தான் வழங்கப்படுகிறது. மீதி வாக்குகள் எங்கே செல்கின்றன தெரியவில்லை. ஆகவே 70,000 வாக்குகளை நாங்கள் பெறுவது என்பது சரியான கடினமான விடயமாக இருந்தது. ஆகவே அந்த நேரத்திலே 2 அணிகளில் போட்டியிட்டால் 2 தமிழர்கள் 2 அணியில் போட்டியிட்டால் ஒருவருக்கும் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு தான் இப்போ செயல்பட்டு. அப்போது உங்களுடைய சகோதரர் கண்டியை நாம் இவ்வளவு சொன்னோம், அவரை கண்டியில் போட வேண்டாம், கொழும்பிலே 2 பேரும் போட்டி போடலாம். உண்மையிலே அந்த நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அப்படி போட்டு போட்டு 2 பேருமே தோல்வி அடைந்திருப்பீர்கள். இல்லை, அப்படி இல்லை. ஐக்கிய தேசிய நான் சொல்கிறேன், ஐக்கிய தேசிய முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அந்த நேரத்திலே எங்களிடம் நேரடியாக சொன்னார், உங்களுக்கு நான் 3 ஆசனங்கள் தருகிறேன் தமிழர்களுக்கு. அதாவது மனோ, யுவன், பிரபா அண்ட் குமரகுலம் ஆல் 3 கண்டெஸ்டன்ட் சொன்னார். 3 பேரையும் போட்டி போட சொன்னார் வேட்பாளர்களாக. 3 பேரும் ஒரே அணியின் போட்டியிட்டால் 2 வெற்றி பெற்றிருக்கலாம். வேறு வேறு அணி அல்லவே, ஒரே அணி தான். ஐக்கிய தேசிய கட்சிக்கு தான் கொழு மாவட்டத்திலே வாக்களிப்பு அந்த நேரம் அதிகமாக விழுந்தது. ஆனாலும் அதை தவிர்த்து மனோ கணேசன் அவர்கள் இல்லை, நான் கண்டியில் சென்று தான் போட்டியிட வேண்டும் என்று சென்று அங்கே போட்டியிட்டார். அங்கே போட்டியிட செல்லும் பொழுதே அப்துல் காதர் போன்றவர்கள் பாரிய அளவிலே இவருக்கு விரோதமாக நடந்து கொண்டார்கள் என்றாக தெரியும். ஹக்கீம் அவர்கள் அப்படி செல்லவில்லை. அப்துல் காதர் போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் சண்டையும் விட்டார், ஏன் இவருக்கு இடம் கொடுத்தீர்கள் என்று. இருந்தாலும் மனோ கணேசன் அவர்கள் துணிச்சலாக சென்றார்கள். ஆனால் அவரால் அங்கே வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இன்று கண்டி மாவட்டத்தில் 2 முறை வேலுக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். 2 முறையும் கடந்த முறை அதிக வாக்குகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார். கிரியவில்லை விட அதிகமான வாக்குகளும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் கொழும்பை விட அதிகமான தமிழ் வாக்குகள் இருக்கிறது. தமிழர்கள் அங்கே வாக்களிக்கிறார்கள். கொழு மாவட்ட வாக்கு வீதம் பார்த்தால் கொழு மாவட்டம் கண்டியும் ஒரே அளவில் தான் இருக்கிறார்கள். 1,30,35,000 வாக்குகள் இருக்கின்றன. வாக்களிக்கும் வீதம் அங்கே அதிகம் நன்றாக இருக்கின்றது. இங்கே வாக்களிக்கும் வீதங்கள் குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் வடபகுதியை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரணமாக தேர்தல் நேரங்களிலே அங்கே சென்று விடுகிறார்கள்.
அங்கே சென்று வாக்களிக்கிறார்கள். அதேபோல் சிலர் பாடசாலை அனுமதிக்காக இங்கே வாக்குகளை பதிந்து இங்கே பாடசாலை அனுமதியை பெற்று கொழும்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் காலங்களில் அங்கே சென்று விடுகிறார்கள். ஆகவே இப்படியான பல குளறுபடிகள் கொழும்பு மாவட்டத்தில் இருக்கின்றன. ஆகவே அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது அரசியல்வாதி என்ற முறையிலே. எதிர்காலத்தில் அதையும் செய்வோம் நாங்கள் நிச்சயமாக. சரி, அதே நேரத்தில் நீங்கள் பிரதியமைச்சு பொறுப்பேற்று சென்றது உண்மையில் அபிவிருத்தி சார்ந்து தமிழ் மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் அப்போது பாராளுமன்றத்தில் பேசியதும் எனக்கு நினைவிருக்கிறது. எனவே அபிவிருத்தி சார் கொள்கையோடு நீங்கள் இருந்தீர்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போது இந்த விடயம் உங்களுக்கும் உங்களுடைய சகோதரருக்கும் இடையில் பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்குமே. நீங்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற அளவுக்கான நிலைமையாக சென்றதல்லவா? இன்னைக்கு கட்சியிலிருந்து யாரும் வெளியேற்றவில்லை, நான் வெளியேறி சென்று விட்டேன். உண்மையிலே நான் அந்த நேரம் 2010 ஆகஸ்ட் மாதம் என்று நினைக்கின்றேன். நானும் திகாம்பரம் அவர்களும் கௌரவ திகாம்பரம் அவர்களும் 2 பேரும் ஒன்றாகத்தான் நாங்கள் ஐக்கிய தேசிய முன்னணியில் போட்டியிட்டு பின்பு அவங்களுக்கு ஆதரவு அளித்தோம். அப்போ ஆதரவு அளிக்கும் பொழுது கூட நான் பசில் ராஜபக்ச அவர்களிடம் தெளிவான முறையிலே சொன்னேன், நான் உங்களுக்கு கூட்டணிக்கு தான் வருகிறேன் இல்லையோ உங்கள் கட்சியில் நான் சேர மாட்டேன். ஆனால் எனக்கு அமைச்சு பதவியும் தேவையில்லை, மாறாக எனக்கு கொழும்பு மாவட்டத்தில் இருக்கும் தமிழ் பாடசாலைகள் 46 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அந்த 46 பாடசாலை அபிவிருத்தி செய்வதற்கான நிதி ஒதுக்கீடுகளை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரே கோரிக்கையாக இருந்தது. அதே போல் அந்த 46 பாடசாலையில் சுமார் 50 கோடி ரூபாய்க்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த 5 வார காலங்களிலே என்னால் அந்த பாடசாலைகளை முழுமையான முறையில் அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் அந்த 46 பாடசாலைகளில் எனது பெயர் இல்லாத ஒரு பாடசாலை இல்லை. கல்வெட்டுகளில் எனது பேர் இன்னும் இருக்கிறது. அதேபோல் மைந்தோதயா என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்துப்பட்டார்கள். அதிலே முற்றுமுழுதாக மேல் மாகாணத்திலே அதுவும் கொழும்பு மாவட்டத்தில் எந்த பாடசாலைக்கும் வழங்கப்படவில்லை. இருப்பினும் கூட அதையும் சண்டையிட்டு நான் விபுலானந்தாவுக்கும் அவிசாவில் போக்பிடியில் இருக்க தமிழ் வித்யாலயத்துக்கும் நான் அதனை எடுத்து கொடுத்திருக்கின்றேன். ஆகவே 50 கோடிக்கும் அதிகமான அளவில் பாடசாலை அபிவிருத்திகளை என்னால் செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன். இன்றும் கூட பாடசாலை அனுமதி என்னும் பொழுது சாதாரணமாக பார்த்தால் அக்டோபர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரை எனது அலுவலகத்துக்கு தான் மக்கள் வருகிறார்கள் அனுமதிக்காக. ஏனென்றால் பாடசாலை நிர்வாகத்துடனும் பாடசாலை அபிவிருத்தியுடனும் நான் பாரிய அளவில் இன்னும் நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன். அதான் உண்மை. ஆகவே அந்த அபிவிருத்தியை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். தேசிய பிரச்சனை சம்பந்தமாகவும் எனக்கு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கிறது. அது நேரம் வரும்பொழுது நாங்கள் அதனை சரியாக செய்து காட்டக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது இந்த அபிவிருத்தி சார் அரசியல் என்பதுதான் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு வடக்கிலும் மேற்கொண்ட ஒரு விடயம். ஆனால் அதனை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய உரிமை சார் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். இதே நிலைப்பாட்டில் தான் உங்களுடைய சகோதரர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் அபிவிருத்தி சார் அரசியல் என்கிறீர்கள். இந்த ஒரு விடயம், உங்களுடைய இந்த ஒரு தேர்வு உங்களுடைய பிற்கால பகுதியில் தேர்தல் தோல்விக்கான ஒரு காரணமாக இருந்திருக்குமோ? நிச்சயமாக நீங்கள் சொல்வது சரியாகத்தான் நான் சொல்கிறேன். என்றால் நான் பாடசாலைகளுக்கு அபிவிருத்தி செய்யும் பொழுது அது நான் மேல்மாகாண சபையில் இருந்த பொழுது அப்பொழுது கொழும்பு மாவட்டத்தில் என்னுடன் போட்டியிட்டு ஐக்கிய தேசிய கட்சியில் வெற்றி பெற்ற ஒரு பெண்மணி அவர்கள் இருந்தார்கள். அவர் பேர் சொல்ல விருப்பப்படவில்லை நான். இருந்தாலும் கூட அவர் எனக்கு சொன்னார், பிரபா நீங்கள் இந்த பாடசாலைகளுக்கு கோடி கோடியாக முதலமைச்சரிடம் சென்று பெற்றுக் கொடுப்பதை விட உங்களது இந்த தோட்டங்களிலே இருக்கும் ஒரு டாய்லெட்டை செஞ்சு கொடுத்தால், ஒரு கழிவறை செய்து கொடுத்தீர்கள், ஆனால் அந்த கழிவறை பாவிப்பவர்கள் கூட 500 பேர் பாவித்தாலும் 500 பேர் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். நீங்கள் தெரியாதனமாக இந்த பாடசாலை அபிவிருத்திகள் செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அது உண்மைதான். ஆனாலும் கூட இன்று எனக்கு ஒரு மனநிறைவு இருக்கிறது. நான் பாடசாலை அபிவிருத்தி செய்ததனால் உண்மையிலே எனக்கு ஒரு மனநிறைவு இருக்கிறது. என சமூகத்துக்கு நான் பாரிய அளவிலே இந்த சேவை ஆற்றியிருக்கிறேன் என்ற ஒரு சந்தோஷமும் ஒரு நிறைவும் எனக்கு இருக்கின்றது. ஆகவே அது எனக்கு போதும் என்று நினைக்கின்றேன். பதவிகள் இல்லாவிட்டாலும் கூட சேவைகள் செய்யலாம். பாரிய அளவில் எனக்கு நன்றாக தெரியும். இப்படியான அபிவிருத்தியை நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது நான் மஹிந்த ராஜபக்சவைக்கு வாக்கு சேகரிப்பதற்காக அபிவிருத்தி செய்யவில்லை, மாறாக எனது மக்களுக்கு தான் நான் அபிவிருத்தி செய்தேன். அந்த அடிப்படையிலே அந்த பாடசாலைக்கு நான் செய்த அபிவிருத்திகள் மக்களிடையே கொழும்பு மாவட்டத்தில் இருக்க மக்களிடையே சென்றடையவில்லை. அதனை அதிபர்கள் ஆசிரியர்கள் கொண்டு செல்லவில்லை பெற்றோர்களிடம். பெற்றோர்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு விடயமாக அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இன்று நான் அன்று செய்த 2010 15ஆம் ஆண்டு வரை செய்த பாடசாலை அபிவிருத்தியினூடாக இன்று பல்கலைக்கழகத்துக்கு போன மாணவர்களுக்கு நன்றாக தெரியும் எத்தனை மாணவர்கள் சென்றிருக்கிறார்கள், தமிழ் மாணவர்கள் கொள்ளும் பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கிறார்கள் என்று. ஆகவே அந்த திருப்தி எனக்கு இருக்கின்றது. அது எனக்கு போதும் என்று நினைக்கின்றேன் நான். அதாவது உங்களிடமிருந்து உதவியினை பெற்றுக்கொண்டார்கள் பாடசாலை நிர்வாகம், ஒவ்வொரு பாடசாலை நிர்வாகம் உதவிகளை பெற்றுக்கொண்டது. அதே நேரத்தில் இதனை பிரபலப்படுத்தவர்கள் விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால் நீங்கள் பிரதியமைச்சராக அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதி அப்படியானது தெரியும். ஏனென்றால் மக்களுடைய மனங்களில் நிறைந்திருந்த ஒரு விடயம், அதனிடத்தில் அப்போது இருந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்தது. இவ்வாறு பல்வேறு விடயங்கள் காணப்பட்டன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அபிவிருத்தி சார் அரசியல் என்று பார்க்கிற பொழுது சரி, மஹிந்த ராஜபக்ஷ தரப்போடு இணைந்து செயற்படுவது என்பது, அதாவது சிங்கள பெரும்பான்மை மக்களும் அவர்களுடைய அந்த அரசியலை ஏற்றுக்கொண்டு மஹிந்த தரப்பு என்று சொல்லாமல் ஆளும் அரசாங்க தரப்பு என்று சொன்னால் நன்றாக இருக்கும் நினைக்கின்றேன். சரி, நீங்கள் இருந்தது
அந்த காலப்பகுதி என்பதால் சரி. அதாவது நீங்கள் மஹிந்தவினுடைய ஒரு ஆதரவாளர் என்பதால் அப்படியான ஒரு குற்றச்சாட்டுக்கு நான் ஆளாக்க விரும்பவில்லை. அப்போது இருந்த அரசாங்கம், நீங்கள் அந்த அரசாங்கத்தில் இணைந்து கொண்டீர்கள். இப்போது திரும்பி பார்க்கிற பொழுது அவர்களுடைய ஆட்சி காலப்பகுதிக்குள் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பொருத்தம் செய்து ஒரு பிரதி அமைச்சராக வந்தது சரியென்று நினைக்கிறீர்களா, பிள்ளை என்று நினைக்கிறீர்கள் அந்த காலப்பகுதி? இல்லை, உண்மையிலே நான் இப்பொழுது அது சரியென்று தான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு விதத்தில் பார்த்தால் அன்று நான் 2010 15ஆம் ஆண்டு வரை ஒரு 50 கோடிக்கு அதிகமான நிதி ஒதுக்கீட்டு இந்த தமிழ் பாடசாலையில் பெற்றுக் கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்று பல பாடசாலையில் இருந்திருக்காது. பல பாடசாலை மூடப்பட்டிருக்கும், பல பாடசாலை கட்டிடங்கள் சிதைந்திருக்கும், பல பாடசாலைகளுக்கு தளபாடங்கள் இல்லாமல் இருந்திருக்கும். அது மட்டுமல்ல 1900 ஆசிரியர் நியமனங்கள் நான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். அதில் சுமார் மேல் மாகாணத்திலே என்று வெளி மாவட்டத்திலிருந்தும் கொண்டு வந்து ஆசிரியர் நியமனங்களை நான் முதலமைச்சரிடம் பேசி பெற்றுக் கொடுத்திருக்கேன். 1900 ஆசிரியர் நியமனங்கள் என்பது சிறிய நியமனங்கள் அல்ல, பாரிய நியமனங்கள். அதுபோல் கொழு மாவட்டத்துக்கு மட்டுமல்ல களுத்துறை மாவட்டத்திலும் உள்ள தோட்டப்புற பாடசாலைகளுக்கும் ஆசிரியர் நியமனங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இவை அனைத்தும் நான் செய்யாமல் இருந்திருந்தால் இன்று 2015 இன்று 8 வருடங்களிலே பாடசாலைக்கு எவ்விதமான அபிவிருத்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே நான் அன்று செய்யாமல் இருந்திருந்தால் இன்று தமிழ் பாடசாலைகளின் நிலை மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நான் செய்தது சரி என்று தான் நான் சொல்லுவேன். அந்த காலப்பகுதியில் எடுத்த முடிவு சரி. சரி, எனது அரசியல் எதிர்கால கேள்விக்குறியாகும் என்று தெரிந்து கொண்டு தான் அந்த முடிவை நான் எடுத்தேன். உங்களுக்கு தெரிந்திருந்தது? அதாவது நிச்சயமாக அடுத்த தடவை பாராளுமன்றத்துக்கு வருவோமோ என்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தது. அதே நேரத்தில் தைரியமாக நான் இந்த முடிவை எடுத்தேன். என்றால் எனக்கு கல்விக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அந்த சிறிய வயதிலிருந்து எனக்கு இருக்கின்றது. அதனை நான் செய்து முடித்தேன். எதிர்காலம் அரசியலிலே சிக்கல் வரும் என்று எனக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் கூட இன்று இந்த தமிழ் பாடசாலைகளின் நிலைமைகளை பார்த்து இன்று பெற்றோர்கள் சற்று கொஞ்சமாக சுதாகரித்து யோசித்து இன்று இப்பொழுது அதனை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நல்லது செய்பவர்களுக்கு என்றுமே ஒரு காலம் வரும். கொஞ்சம் லேட்டானா கூட அது வந்து சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் தமிழ் தேசிய அரசியலோடு அவ்வளவாக ஒத்துப்போகிற ஒரு நபர் அல்ல. உங்களுடைய செயற்பாடு இருக்கிறது, பற்று பாசம் இருந்தாலும் நீங்கள் வெறுமனே அதை மாத்திரம் வைத்துக்கொண்டு செயற்படுகிறவர்கள். ஆனால் நீங்கள் வன்னி மாவட்டத்தை தேர்வு செய்தது அடுத்த பிரச்சனையாக இருக்கிறது. உங்களுடைய செயற்பாடு ஒரு பக்கம், உங்களுடைய கருத்துக்கள் ஒரு பக்கம், அதே நேரத்தில் நீங்கள் தேர்தலுக்காக வாக்கு கேட்பது உரிமைசார் அரசியலை பேசுகின்ற ஒரு மண்ணுக்கு சென்று. இது சரியா? ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி என்பது அந்த நேரம் மஹிந்த தலைமையில் இருந்த ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியுடன் தான் நான் கூட்டணி அமைத்திருந்தேன். 2015ஆம் ஆண்டு அந்த கூட்டணி மஹிந்த வெளியேறிவிட்டார். அந்த கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணியின் தலைமைத்துவம் மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கு கிடைத்தது. நான் அந்த கூட்டணியிலே இருந்தேன். அந்த கூட்டத்தில் இருந்தனால் 2017ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வன்னி மாவட்டத்தின் ப்ரொஜெக்ட் டைரக்டர் என்ற முறையிலே, அதாவது அங்கே அபிவிருத்திக்கான ஒரு இணைப்பாளர் முறையிலே எனக்கு ஒரு பதவியினை கொடுத்திருந்தார். ஆகவே அங்கே சென்று நான் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது. ஆக அங்கே சென்று மக்களை பார்த்த பொழுது தான் நான் நினைத்தேன், அந்த மக்கள் கொழு மாவட்ட மக்களை விட மிகவும் மோசமான முறையிலே அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தத்துக்கு பின்பு மோசமான முறையில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கான வேலை திட்டங்களை நான் அந்த ஜனாதிபதி பணிப்பாளர் என்ற முறையிலே பாரிய அளவில் பல வேலை திட்டங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. தனிப்பட்ட ரீதியில் நான் பல கோடி ரூபாய்களை அந்த வன்னி மாவட்டத்திலே நான் 40,000 பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை பைகள் வழங்கியிருக்கிறேன். 40,000 சின்னதல்ல, 40,000 நீங்கள் 40,000. அதே போல் பாடசாலையில் இருக்கும் விளையாட்டு மைதானங்கள் போன்ற பலவற்றுக்கும் நான் பலவிதமான வேலைகளை சொந்த பணத்திலே செஞ்சிருக்கின்றேன். அவர்கள் பலருக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றோம். ஆகவே அதே போல் ஜனாதிபதியினூடாக செய்ய வேண்டிய அதே விடயங்களையும் நான் அங்கே செய்திருக்கின்றேன். ஆகவே அதற்காக தான் நான் அங்கே சென்றேன். ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேர் பின்பு அங்கே இந்த மக்களுக்கு மேலும் சேவையாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே போட்டியிடுவதற்காக நான் முயற்சி செய்து அங்கே போட்டியிட்டேன். ஆனால் அந்த போட்டியில் பாரிய அளவில் என்னால் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கவில்லை. ஆகவே இன்றும் நான் சொல்கிறேன், தோற்றது பிரபா கணேசன் அல்ல, தோற்றது வன்னி மாவட்ட மக்கள் தான். இல்லாவிட்டால் இன்றும் நான் அங்கே தான் இருந்திருப்பேன். எனது சொந்த வீடும் அங்கே இருக்கிறது, அங்கே தான் இருந்திருப்பேன் நான். அவ்வளோதான் சொல்ல முடியும். வன்னி மண்ணுக்கு சென்று வாக்கு கேட்கிற அனைவரும் இப்படித்தான் சொல்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை, நான் இப்படி தான் சொல்கிறேன். சரி, எதிர்காலத்தில் வன்னி மண்ணைத்தான் தேர்வு செய்வீர்கள் அல்லது வேறு மண் ஏதேனும் இருக்கிறதா உங்களுக்கு? எதிர்காலத்திலே என்னை பொறுத்தவரையிலே அரசியலிலே தேர்தல்களிலே போட்டியிட வேண்டும் என்ற பாரிய எண்ணம் எனக்கு சற்று குறைவாக தான் இருக்கிறது. மாறாக நல்ல இளைய தலைமுறையை, இளைஞர்களை அரசியலை கொண்டு வர வேண்டும். எனது கட்சியினூடாக இளைஞர்களை கொண்டு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு இளைஞர் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும். அந்த இளமை தலைமைத்துவத்தை உருவாக்கி இளைஞர்களுக்கு
வாய்ப்பளித்து அந்த இளைஞர்களை அரசியலிலே சரியான முறையிலே அவர்கள் பயிற்சி அளித்து அந்த எங்களுடைய கட்சியை இந்த தலைமைத்துவத்தை இளைஞர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதனை நோக்கிய நகர்வாக தான் இப்பொழுது நான் சென்று கொண்டிருக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு பாராளுமன்றம் போகின்ற எண்ணம் இல்லை? நான் பாராளுமன்றம் போக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. இருந்திருந்தால் நான் 2010ஆம் ஆண்டு நான் கூட்டணி மாறி இருக்க மாட்டேன், அங்கே இருந்திருப்பேன். இருந்தால் இப்பொழுது நான் மீண்டும் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கலாம். ஆகவே பாராளுமன்றம் செல்வது தான் நோக்கம் என்று ஒருவர் நினைத்தார்களானால் நிச்சயமாக அது ஒரு சரியான அரசியலாக நான் நினைக்கவில்லை. மாறாக பாராளுமன்றத்துக்கு இளைஞர்களை அழைத்து செல்ல, மாகாண சபைகளுக்கு இளைஞர்களை அழைத்து செல்ல, உள்ளூராட்சி சபைகளுக்கு இளைஞர்களை அழைத்து செல்வதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்வோமானால் அது எமது சமூகத்துக்கான அடுத்த கட்ட நல்ல நகர்வாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. இது நீங்கள் சொல்வது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மையப்படுத்தி முறை தேர்தலில் களமிறக்கிய வேட்பாளர்களை வைத்துக்கொண்டு அல்லது எதிர்வரும் காலங்களில் நீங்கள் இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட நாங்கள் 34 அல்லது 36 சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அடுத்து வரும் மாகாண சபை தேர்தல், மாகாண சபை தேர்தலிலும் எல்லா மாவட்டங்களையும் போட்டியிடும், வன்னி மாவட்டம் உட்பட. பாராளுமன்ற தேர்தல் வந்தால் அதில் இருக்கும் ஒரு தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து கூட்டணி அமைக்கலாம் அல்லது நாங்கள் தனியாக கூட போட்டி போடலாம். இன்று பாருங்கள், வடக்கே எடுத்துக்கொண்டால் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தனித்துவமாக போட்டியிட்டிருக்கார். அங்கே அதிகமான தமிழர்கள் இருக்கிறார். அவருக்கு வன்னி மாவட்டத்தில் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது, யாழ் மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறது. அதே போல் தனித்துவமாக நாங்கள் போட்டியிடலாம். போட்டியிட்டு கூட நாங்கள் ஆசனங்களை பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் இளைஞர்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். நாங்கள் வெறுமனே பாராளுமன்றம் சென்று ஒன்றும் செய்யாமல் சாதிக்காமல் இளைஞர்களுக்கு இடமளிக்காமல் இருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இன்று பாராளுமன்றத்தில் இருக்கும் வயது முதிர்ந்தவர்கள் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதும் எனது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. சரி, அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஆம், 24 வருடம். 25 ஆண்டுகள். இதில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், நேர்மையான முறையிலே மக்களுக்காக ஊழலற்று மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காமல் எங்களது நேரத்தை மக்களுக்கு செலவிட்டு அரசியல் செய்பவர்களுக்கான சந்தர்ப்பம் இந்த நாட்டிலே ஒரு நல்ல ஒரு நிலையில் இல்லை. அவர்களை மக்கள் சரியான முறையில் புரிந்து கொள்வதில்லை. மாறாக அரசியல் என்று சொல்லும் பொழுது அந்த அரசியலுக்கு பத்திரிகை வாயிலாகவோ அல்லது வானொலி வாயிலாகவோ அல்லது தொலைக்காட்சி வாயிலாகவோ விளம்பர ரீதியாக அரசியல் செய்பவர்களுக்கு தான் இன்று உண்மையிலே அவர்களை தான் மக்கள் திரும்பி பார்க்கிறார்கள். இந்த மனநிலை மக்களிடம் மாறப்பட வேண்டும். உண்மையிலே இப்போ அண்மையிலே நடந்த அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்பு மக்கள் மனநிலை சற்று மாறி இருக்கிறது. ஆகவே நல்லவர்களை, சரியானவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். கட்சி ரீதியாக கட்சிக்காக ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டு பின்பு கஷ்டப்படுவதில் அர்த்தமில்லை. மாறாக போட்டி போடும் அந்த வேட்பாளர் அவரது குணாதிசயங்களை சரியாக அறிந்து அவருக்கு போட்டி போடும் வேட்பாளர்களுக்காக வாக்களிக்க பழக வேண்டும். கட்சிக்காக வாக்களிப்பதனூடாக ஒருபோதும் இந்த எமது நாட்டில் இருக்கும் இந்த அரசியல் மோசமான நிலையை மாற்ற முடியாது என்று நினைக்கின்றேன். இது நான் கற்ற பாடமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னொரு புறம் பார்த்தால் உண்மையிலே வேலை செய்யாத ஒன்றுமே மக்களுக்காக வேலை செய்யாமல் வெறுமனே குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கும் மக்கள் பாரிய அளவில் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சும்மா குரல் கொடுத்து கொண்டு நான் சொன்னது போல விளம்பர அரசியல் செய்பவர்களுக்கு மக்கள் ஆதரவு கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தலைவர்கள் மக்கள் தான் மாற்ற வேண்டும் என நான் நினைக்கின்றேன். மக்கள் வாக்களிப்பு முறையை சரியான முறையில் கையாண்டார்கள் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினரோ மாகாண சபை உறுப்பினரோ உள்ளாட்சி சபை உறுப்பினர்களோ சரியான முறையில் வேலை செய்வதற்கு பழகிக்கொள்வார்கள். உதாசீனப்படுத்த வேண்டும், வேலை செய்யாதவர்களை உதாசீனப்படுத்த வேண்டும். உண்மையிலே அபிவிருத்தி என்பதும் தமிழ் தேசியமோ அதது உரிமையோ என்பது 2 தண்டவாங்களை போட்டு சமச்சீராக செல்ல வேண்டும். 2ம் தேவை, சமச்சீராக செல்ல வேண்டும். மாறாக எனக்கு அபிவிருத்தி தேவை இல்லை, உரிமை மட்டும்தான் தேவை என்று சொல்வதனூடாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே 2ஐயும் சமச்சீராக கொண்டு செல்லக்கூடிய தலைமைத்துவம் தான் இன்று மக்களுக்கு இல்லை. இது உங்களுடைய கருத்து நியாயமானதாக தோன்றுகிறது. 2ம் சமச்சீராக செல்லும். சரி, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் மக்கள் அவ்வாறு புரிந்து கொள்ளுகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது அல்லவா? நீங்கள் பாருங்கள், 2010ஆம் ஆண்டு உங்களுடைய சேவை நீங்கள் மாத்திரமல்ல பலருக்கும் இது நடந்திருக்கிறது. அதாவது சிறுபான்மை சமூகங்களை பொறுத்தவரையில் அதிக அளவில் பெரும்பான்மை சமூகத்திலும் இருக்கிறார்கள். தங்களுடைய இனத்துவ ரீதியான ஒரு பற்றும் அது சார்ந்த அந்த உரிமை கொஞ்சம் தேவைப்படுகிறது என்கிற இடத்தில் அவர்கள் வாக்களிக்கிற முறைமை என்பது மாறுபட்டிருக்கிறது. இந்த தன்மையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனால் தான் நீங்கள் என்ன அடுத்தனை கற்றுக்கொண்டீர்கள் என்று நான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். உண்மைதான். உண்மையிலே நீங்கள் சொன்ன சரியான ஒரு கேள்வியும் சரி, நீங்கள் சொன்ன பதிலும் சரிதான். என்றால் அன்று காலத்தை எடுத்துக்கொண்டால் எங்களது முகமது அவர்கள் கொழும்பிலே அவருக்கு
சிங்களவர்களும் வாக்களித்தார்கள், தமிழர்களும் வாக்களித்தார்கள், முஸ்லீம்களும் வாக்களித்தார்கள். அதேபோல் எங்கள் பேருவலையில் இருக்கும் ஹாக்கிர் மரிக்கார் அவர்களுக்கு, பீராசிம்போட எல்லோருக்கும் வாக்களித்தார்கள். அதேபோல் சிங்கள தலைவர்களுக்கும் முஸ்லீம்களும் தமிழர்களும் பலர் வாக்களித்தார்கள். ஆனால் நீங்கள் சொன்னது போல் அந்த 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு மைந்த ஜனாதிபதியான பின்பு வந்த இனவாத ரீதியான சிந்தனைகள் அதிகரித்ததனால் தமிழருக்குத்தான், முஸ்லீம்களுக்கு தான், சிங்களருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கு. இன்றும் அது இருக்கின்றது. பாரிய அளவில் இருக்கின்றது. அதை நான் பிழை என்று சொல்லவில்லை. அதை மாற்றப்பட வேண்டுமானால் பெரும்பான்மை தலைவர்கள் தான் அதை மாற்ற வேண்டும். தமிழ் முஸ்லீம் மக்களுக்கான உரிமைகளை சரியான முறையில் அவர்கள் கொடுத்து சரியான முறையில் அவர்களை அரவணைப்பார்களே ஆனால் நிச்சயமாக இது மாற்றப்பட வேண்டும். இப்போ உதாரணமாக நீங்கள் வன்னியிலே தேர்தல் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் அங்கே இல்லை, இருந்தாலும் வெளியில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே இருக்கிற ஒரு சிங்கள பேரினவாதிகளை வைத்து நீங்கள் ஒரு அரசியல் நாடகத்தை நடத்தலாம். அதாவது தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை அவர்கள் மூலம் செய்ய சொல்லலாம். அதனை நீங்கள் தடுக்கச் செல்கிற ஹீரோவாக, கதாநாயகனாக நீங்கள் மாறலாம். நீங்கள் அதற்காக குரல் கொடுக்கலாம். இந்த ஒரு செயற்பாட்டுக்காகவே மக்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கிறார் பிரபா கணேசன் அவர்கள் என்று உங்களுக்கு நாளை வாக்களிக்கலாம். இதுதான் உண்மையான நிலவரமாக இருக்குது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அங்கே ஏற்றுக்கொள்ள உண்மையிலே அங்கே வன்னியில் இருக்கும் பொழுது அங்கே சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அதேபோல் முஸ்லீம் குடியேற்றங்கள் பலாத்காரமாக ஏற்படுத்தப்பட்டது, எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அங்கே இருக்கும் அந்த சிங்கள தலைவர்களுக்கும் முஸ்லீம் தலைவர்களுக்கும் எதிராக நான் குரல் கொடுத்தேன். அங்கே இந்த மாதிரி பலாத்கார குடியேற்றங்களை கொண்டு வராதீர்கள். பலாத்கார குடியேற்றத்தை கொண்டு பொழுது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு வாக்குக்காக பல குடும்பங்களை கொண்டு வரும் பொழுது அவர்களது வாழ்க்கை முறைமையே மாறிவிடுகிறது. அவர்கள் பழகி இருந்த மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வரும்பொழுது எல்லாம் மாறிவிடுகிறது. வெறுமனை வேலை வாய்ப்புகளுக்கு கொடுக்கப்பட்டு சிங்களவர்கள் முஸ்லீம்களை கொண்டு வந்து குடியமர்த்தினார்கள் வாக்குகளுக்காக. இதனை நான் அங்கே எதிர்த்தேன், இல்லைன்னு சொல்லவில்லை, எதிர்த்தேன். இருந்தாலும் கூட முஸ்லீம் தலைமைகளை நான் எதிர்க்கும் பொழுது அது முஸ்லீம் மக்களை நான் எதிர்க்கிறேன் என்ற நிலைப்பாடு அங்கே தோற்றுவிக்கப்பட்டது. சிங்கள தலைவர்களை நான் எதிர்க்கும் பொழுது சிங்களவர்களை நான் எதிர்க்கிறேன் என்ற நிலைப்பாடு ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே இப்படியான விடயங்களை நாங்கள் சரியான முறையிலே கையாள வேண்டும். நான் முஸ்லீம் மக்களுக்கோ சிங்கள மக்களுக்கோ எதிராக செயல்படவில்லை. ஆனால் அந்த மக்களை தலைமை தாங்குபவர்கள் அந்த மக்களை மோசமான முறைக்கு தள்ளப்படுகிறார்களே என்பதற்காகத்தான் நான் குரல் கொடுத்தேன். இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டேன். அதாவது பிரபா கணேசன் என்கிற பாத்திரம் அவ்வாறு செயற்படவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒரு உதாரணமாக இப்போது நாங்கள் வேறொரு பகுதியை எடுத்துக்கொள்வோமே. அதாவது நான் இதை சொன்னேன் என்றால் வன்னியில் இருப்பவர்கள் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அப்படி அல்ல. இப்பொழுது ஒரு முஸ்லீம் பகுதியை எடுத்துக்கொள்வோம். அங்கே இருக்கிற ஒரு பள்ளிவாசல் மீது ஏதேனும் ஒரு தாக்குதல் நடத்த முற்படுறதுக்கு தேர்தலில் நிற்க வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கிற ஒரு நபர் அவரோட செயற்பாட்டை பேரிடவாத சக்திகளோடு இணைந்து செய்கிறார் என்றால் நாளைக்கு அதற்கு எதிராக செயற்படுகின்ற நபராக அந்த நபர் இருக்க போகிறார். எனவே அவர் மக்கள் மத்தியில் அங்கீகரிக்கப்படும். நான் சொன்னேன் மக்களுடைய மனநிலை, அதாவது தங்கள் சமூகம் சார்ந்து இனத்துவம் சார்ந்து சின்னதொரு விடயம் இடம்பெறுகின்ற பொழுதும் அதனோடு ஒருமித்து போகிறார்களே தவிர இந்த ஏனைய விடயங்கள் குறித்து அவர்கள் அவ்வளவாக அக்கறை கொள்வதில்லை என்பதை சொல்வதற்காக நான் வந்தேன். ஏனென்றால் அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் சொன்னது போல அவர் கதாநாயகனாகி விடுகிறார். ஆகவே அவர் மக்களுக்கு அபிவிருத்தி செய்ய தேவையில்லை. அவர் கதாநாயகனாகவே இருந்து கொண்டு அடுத்த முறை வெற்றி பெற்று கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆகவே இந்நிலை மாற்றப்பட வேண்டும். இன்றும் கூட தமிழ் தரப்புகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்று பாருங்கள், தமிழ் தரப்பிலே கடந்த 25 வருட காலமாக, அதாவது விடுதலை புலிகள் இருந்த காலம் தொட்டு இன்று வரை எமது தமிழ் மக்களின் பிரச்சனையை சர்வதேசத்துக்கு கொண்டு போகிறோம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேசத்தில் போய் இதுவரை என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. கடைசியில் விடுதலை புலிகள் அந்த யுத்தத்தை முடிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்ததே சர்வதேசம்தான். ஆனால் இன்றும் இவர்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்திருக்கிறது, இதையும் சர்வதேசத்தில் கொண்டு போய் நாங்கள் இதை காட்டி சர்வதேசத்தின் மூலமாக முறியடிப்போம் என்கிறார்கள். ஆனால் அந்த IMF கடன் வசதி கிடைத்த பின்பு IMF உட்பட அமெரிக்கா உட்பட பல நாடுகளின் ஆலோசனையின் பேரில் தான் இந்த புதிய பயங்கரவாத சட்டம் உள்ளே வந்திருக்கிறது. அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சட்டமாக வந்திருக்கிறது. தொழிற்சங்களை கட்டுப்படுத்தக்கூடிய, ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக வந்திருக்கிறது. இந்த சட்டத்திலே பாரிய அளவிலே DIG ஒருத்தருக்கு கூட தடுத்து வைக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது. நீதிமன்றத்தை விட அவருக்கு அதிகாரங்கள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் பிள்ளையான விடயம். ஆனால் இதை சர்வதேசத்திடம் கொண்டு போய் காட்டி மீண்டும் சர்வதேசம் மூலமாக வந்த சட்டத்தை சர்வதேசத்திடமே கொண்டு போய் பார்க்கிறார்கள். நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், சர்வதேசத்திற்கும் சென்று கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி தமிழ் மக்களின் வாக்குகளை தான் கொள்ளையடித்தார்களே ஒழிய ஒன்றுமே நடக்கவில்லை. ஆகவே நான் சொல்கிறேன், இந்த புதிய சட்டத்தை கூட எதிர்ப்பவர்கள் உண்மையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே முதிர்ச்சியான நல்ல ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் முஸ்லீம் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுங்கள், சென்று அவர்களிடம் பேசி அவர்களை மனசை மாற்றி இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த சட்டத்தை முறியடியுங்கள்.
113 கிடைக்காமல் பாருங்கள். அதை தான் நீங்கள் செய்ய வேண்டுமே ஒழிய இதை திருப்பியும் சர்வதேசத்தில் கொண்டு போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு வேடிக்கையாக தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே செய்யக்கூடியதை சரியான முறையில் செய்யாமல் நீங்கள் சொன்னது போல கதாநாயகனாக பார்க்கிறார்கள் எல்லோரும். கதாநாயகனாகி சரி வராது. இனிமே நாட்டிலே இருக்கும் பொழுது இப்போ நாட்டிலே இருக்கும் பொருளாதார பிரச்சனை பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் கதாநாயகனாகாமல் மக்களுக்கு தேவையானவற்றை சரியான முறையில் செய்து முடிக்க வேண்டும் என்று தான் நான் இவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். சரி, இப்போது இருக்கிற நிலையில் இப்போதைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே இந்த அரசாங்கம் மக்களிடம், அதாவது இந்த ஆர்ப்பாட்ட காலப்பகுதி ஒன்று இருந்ததல்ல, அந்த காலப்பகுதியிலிருந்து உங்களுடைய மனநிலை அப்போது எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது? 2010ஆம் ஆண்டிலிருந்து 15ஆம் ஆண்டு வரை இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே அரசாங்கம் பாரிய அளவிலே அபிவிருத்திகளை முன்னெடுத்தது. இதனை நாங்கள் மறுக்க முடியாது. ஆனால் அந்த அபிவிருத்தியின் ஊடாக பாரிய அளவிலே கொள்ளையடிக்கப்பட்டன என்று சொல்கிற கருத்து முலாய் வருகிறது. அது சரியானதாக இருக்கும் போல எனக்கு மனதில் படுகிறது. ஆகவே இதனை பத்திரிகை வாயிலாக நான் பார்த்திருக்கின்றேன், ஊடகங்கள் பார்த்திருக்கிறேன், புத்திஜிகள் சொல்லியிருக்கிறார்கள், சிலர் நிரூபித்தும் இருக்கிறார்கள். ஆகவே கொள்ளையடித்ததும் நடந்திருக்கிறது, அதே நேரத்தில் அபிவிருத்தி நடந்திருக்கிறது. பிறகு 2015லிருந்து 20ஆம் ஆண்டு வரையிலே அபிவிருத்திகள் சற்று நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட ஒரு நல்லாட்சி என்ற ரீதியில் இந்த ஆட்சி முன்னெடுத்து செல்லப்பட்டது. நல்லாட்சி என்று முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கும் அந்த காலகட்டத்திலே அந்த நல்லாட்சிக்கு முட்டு கொடுத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, திரு ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், எங்களது ரிசாத் பதீதீன் அவர்கள், அதே போல் தமிழ் முற்போக்கு கூட்டணி மனோ கணேசன் திகாம்பரம் போன்றவர்கள் எல்லோரும் அந்த ஆட்சியிலே இருந்தார்கள். அந்த ஆட்சியில் தான் இன்று இந்த தேர்தல் தள்ளி போடப்பட்டிருக்கின்ற முறைப்பாடு சொல்லும் பொழுது நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இதற்கு முன்பாலே இது நடந்துவிட்டது. 2018ஆம் ஆண்டு மாகாண சபை எல்லாம் கலைக்கப்பட்ட பின்பு 2018ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் மாகாண சபை தேர்தல் நடந்திருக்க வேண்டும். ஏன் நடத்தவில்லை? அந்த நேரம் அரசாங்கத்தை முட்டுக் கொடுத்த இந்த சிறுபான்மை கட்சிகள் அனைத்தும் அரசாங்கத்துக்குள்ளே தான் இருந்தன. இருந்து கொண்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் விடவில்லை. அதாவது மாகாண சபை என்று சொல்லுவது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு கிடைத்த அதிகூடிய உச்சவரம்பு. அதுதான் அதிகூடிய உச்சவரம்பு. அந்த உச்சவரம்புக்கான தேர்தலை கூட அன்று நடத்தாத இந்த சிறுபான்மை கட்சிகள் 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு வெளியே வந்துவிட்டு இப்போ எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்று போராடும் பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. உண்மையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதில் 2 கருத்துக்கு இடமில்லை. உள்ளாட்சி சபை தேர்தல் இருக்க வேண்டும் கட்டாயமாக. அது ரணில் விக்ரமசிங்க தளபதி அவர்கள் அதை தள்ளி போட்டது பாரிய அளவு தவறான முடியாக தான் இருக்கிறது. உண்மையிலே தேர்தல் ஆணையாளரை பார்த்து எடுத்தால் கூட புஞ்சேவா அவர்கள் கூட உண்மையிலே அவர் கஷ்டப்படுகிறார். தேர்தல் நடத்த வேண்டும் என்று பார்க்கிறார். பலமுறை அவரை நான் சந்தித்தேன். தேர்தல் நடத்த வேண்டும் என்பது மிக அக்கறையாக இருக்கின்றார். ஆனால் அவருக்கான நிதி கிடைக்கப்பெறாதனால் தான் இந்த தேர்தல் தள்ளி போடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போல் இந்த தேர்தல் முறைமை என்னை பொறுத்தவரையிலே இப்பொழுது நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, அடுத்த வருடம் தான் நடக்கும். ஏனென்றால் தேர்தல் முறைமை உண்மையிலே மாற்றி அமைக்கப்பட இருக்கின்றது. 8500க்கு அதிகமான அங்கத்தவர்கள், உள்ளாட்சி சபை அங்கத்தவர்கள் 4500 குறைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அது உண்மைதான். என்றால் குறைத்தால் தான் பாரிய அளவிலே எங்களுக்கு செலவு விலையங்களை குறைக்க முடியும். ஆகவே அதையாவது உடனடியாக செய்து இந்த தேர்தலை அவர்கள் நடத்துவார்கள் ஆனால் சிறப்பானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அதுதான் நான் இந்த அரசாங்கங்களிடையே நான் பார்த்த ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ஷ மாபெரும் மக்கள் எழுச்சியோடு அதிகாரத்துக்கு வந்தவர் திடீரென மக்களாலே தூக்கி வீசப்படுகிறார். எனவே இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு பதிவு இடம்பெறுகிறது. ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் இருந்த ஒரு அணி, நீங்கள் உங்களை இணைத்து கொண்ட ஒரு அணி, அந்த அணிக்கு இப்படி ஒரு நிலைமை வருகின்ற பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? இந்த நாடு பற்றிய சிந்தனை எப்படி இருந்தது? இதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றதற்கு பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இல்லை, ஏற்கனவே இந்த மொட்டு கட்சி சார்ந்தவர்கள் பல அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அபிவிருத்தியினூடாக பாரிய அளவிலே ஊழலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த ஊழலில் ஈடுபட்டது எல்லாம் இணைந்து தான் எமது நாடு இந்த நிலைமைக்கு செல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறேன் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதை தைரியமாக சொல்லுகிறேன். ஆகவே இன்று கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மக்கள் போராட்டத்தினால் வெளியேற்றப்பட்ட பின்பு தைரியமாக இந்த அரசாங்கத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாங்கள் ஓரளவு காலம் கொடுக்க வேண்டும், அவகாசம் கொடுக்க வேண்டும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு. உண்மையிலே அவர் வந்த பிறகு பார்த்தால் ஓரளவு அந்த பெட்ரோல் டீசல் விலைகள் குறைக்கப்பட்டு அந்த கியூ நிற்பது வரிசையில் நிற்பதெல்லாம் இல்லாமல் பட்டு பல விடயங்கள் முன்னோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டிலே மக்கள் சற்று ஒரு மூச்செடுக்கக்கூடிய நிலைமையை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே வெறும் ஆர்ப்பாட்டங்களை செய்து
இந்த ஆர்ப்பாட்டங்களின் ஊடாக மேலும் இந்த நாட்டுக்கு உல்லாச பயணிகள் வருகையை தடுப்பது போன்ற விடயங்கள் செய்வார்களே, ஆனால் உண்மையிலே நாங்கள் மிக மோசமான நிலைக்கு மீண்டும் தள்ளப்படுவோம். என்றால் உல்லாச பிரயாணிகள் இப்பொழுது அதிகமாக வருகிறார்கள். இப்போ இந்த மார்ச் மாதம் தான் அதிகமாக வந்திருக்கிறார் கடந்த 2-3 வருடங்களிலே. ஆகவே இப்படியா நிலைமை இருக்கும் பொழுது அவருக்கான அவகாசத்தை நாங்கள் வழங்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நான் வெள்ளையடிக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் உண்மையிலே அந்த மொட்டு கட்சியின் ஆதரவுடன் தான் அவர் ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஆகவே பாராளுமன்றத்தில் அவர் ஆதரவை இழப்பாரேயானால் அவருக்கு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. ஆகவே அதனால் அவர் சட்ட பொறுமையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வெறுமனே எதிர்கட்சியில் இருக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அணியினை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 24ஆம் தேதி நான் நினைக்கிறேன் சர்வ கட்சி அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய ஒரு அழைப்பை விடுக்க இருக்கின்றார் எங்களது ஜனாதிபதி அவர்கள். அப்போ அப்படியானால் அந்த மாதிரி நேரங்களிலே அவருக்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்குங்கள். இப்பொழுது நாடு இருக்கும் நிலையிலே தாங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நிலை சொல்கிறார் என்று உண்மையிலே பார்த்தால் நாங்கள் கடந்த காலங்களில் எங்களது கட்சி பல ஊடக சந்திப்புகள் நடத்தியிருந்தது. அதிலே நான் பாரிய முறையில் சொல்லியிருக்கின்றோம். அது QR முறைமையிலே அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் சொல்லி பல விடயங்கள் நடந்திருக்கின்றது. அதேபோல் விலைகள் பொறுத்தவரையிலே உண்மையிலே ஹோல்சேல் கடைகளில் மொத்த விலை கடைகளில் பாரிய அளவிலே உணவுப் பொருட்கள் விலை குறைந்திருந்தாலும் கூட சூப்பர் மார்க்கெட்டுகளிலே அந்த விலை அதிகமாக இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னது பின்பு தான் இன்று விலை நிர்ணய அதிகாரிகள் கடையாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் சொல்லி செய்ய வைத்திருக்கின்றோம். ஆகவே இதையெல்லாம் உண்மையிலே அன்று திசாநாயக் அவர்களோ அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்களோ சொல்வதில்லை. இவர்கள் பதவிக்கு வர வேண்டும். அருண திசாநாயக்கை பொறுத்தவரை 10,000 பேரை கொழும்பிலே கொண்டு வந்து மக்கள் போராட்டத்தை காட்டினால் தங்களுக்கு ஆதரவு இருக்கு என்பது மக்கள் நினைப்பார்கள் என்று நினைத்து ஆட்சியை கைப்பிடிக்க பார்க்கிறார். இவர் 10,000 கொண்டு வந்தால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 15,000 கொண்டு வருவதற்கு பார்க்கிறார்கள். ஆகவே ஆட்சியை பிடிப்பதற்கு தான் இவர்கள் போட்டி போடுகிறார்கள் ஒழிய நாட்டிலே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை, மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்கள் சொல்லி போட சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அவர்கள் பேசுவதில்லை. ஆகவே இது வெளியான விடயமாக நான் பார்க்கிறேன். இருக்கின்ற எமது சிறுபான்மை கட்சி தலைவருடைய செயற்பாடு இல்லை, சிறுபான்மை கட்சி தலைவர் அங்கே பாரிய அளவில் அதிகமான சிறுபான்மை கட்சி தலைவர்கள் இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களும் இதே போன்று தான் இந்த போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி மக்கள் சக்தி எங்களுக்கு இருக்கிறது காட்டி ஆட்சியை பிடிக்க பார்க்கிறார்கள். ஆட்சியை பிடிப்பதனூடாக ஒன்றும் செய்ய முடியாது. இன்று நான் அனுர்குமார் திசாநாயக் அவர்களுடன் நேரடியாக நான் கேட்கின்றேன். அவரது கட்சியிலே ஆங்கிலம் பேசக்கூடியவர் கூட ஒருவர் இல்லை. சர்வதேசத்துடன் தொடர்புடைய எவராது இருக்கிறார்களா? இல்லை. சர்வதேச உதவி இல்லாமல் இந்த நாட்டை கொண்டு போக முடியுமா? முடியாது. இதுதான் அவர்கிட்ட கேட்க. அதே போல் சஜித் பிரேமதாஸ் அவர்களை நான் கேட்க விரும்புகிறேன். மக்களின் உண்மையான பிரச்சனைகளை பற்றி என்றால் அவர் பேசியிருக்கிறாரா? அவர் ஆட்சிக்கு வர வேண்டும், ஜனாதிபதியாக வேண்டும், அவரது கட்சி பிரதமராக வேண்டும், ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதில் தான் நோக்கமாக இருக்கிறாரே ஒழிய மக்களின் அன்றாட பிரச்சனைகளை பற்றி அவரும் பேசுவதில்லை. ஆகவே அப்படி இருக்கும் பொழுது மக்கள் இன்று சரியான மாதிரி குழம்பி போயிருக்கிறார்கள். யாருக்கு வாக்களிக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். சில நேரம் வாக்களிப்பு கடந்த முறை போன்று கடந்த முறையெல்லாம் 70% வாக்களிப்பு வலிமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை 40% வாக்களிப்பு கூட நடக்காமல் போகலாம். மக்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள். நீங்கள் இப்போது எதிர்க்கட்சியில் இருந்தால் எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பீர்கள்? எதிர்க்கட்சியில் இருந்தால் இந்த ஆளுங்கட்சி இன்றைய அரசாங்கத்துக்கு எங்களாலான முழுமையான அளவிலே அவர்களுக்கான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்கியிருப்போம். அந்த அரசாங்கத்திலே சென்று அமைச்சர் பதவிகள் எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அது தேவையில்லாத விடயம். என்றால் அமைச்சர்கள் கூடும்போது இன்னும் பாரிய செலவினங்கள் ஆகிறது. ஆகவே அமைச்சர்கள் தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு நல்ல விடயங்களுக்கும் ஆதரவளித்து அந்த இன்றைய நாட்டிலே இருக்க இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாங்கள் மீளுவதற்கான வழிவகைகளை செய்வதற்கு நானாக இருந்தால் முடிவாக இருக்கும். இப்போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமை, அதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஓடசுடைய தலைமை ஆகியன இணைந்து இப்போது ஜனாதிபதியையும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைப்பதற்கான ஒரு முயற்சி இடம்பெறுவதாக ஊடகங்களில் தகவல் வெளியாகி கொண்டிருக்கு. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை இர்ஃபான், இது பிழையான ஒரு கருத்து. அப்படியான ஒரு முயற்சி எதுவுமே எடுக்கவில்லை. சும்மா ஒருவர் சஜித்திடம் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு பிறகு ரணிலிடம் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு நாங்கள் இணைக்க பார்க்கிறோம் என்ற ஒரு பத்திரிகையில் விளம்பரங்களை செய்து அதனூடாக ஒரு அரசியல் செய்கிறார்கள். அவரும் இவரை இணைவது சாத்தியமான விடயம் அல்ல. ஏனென்றால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அணி ரணில் விக்ரமசிங்கரோட இணைந்தால் அங்கே ரணில் சிங்கத்துக்கு ஆதரவு சொல்லி 134 மொட்டு கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரும் அவரை விட்டு வெளியேறி சென்றார்களானால் பெரும்பான்மை அவர்களுக்கு தான் இருக்கும். ஆகவே ஜனாதிபதிக்கு நாட்டை கொண்டு போக முடியாது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே ஒருபோதும் அவரோடு சேரப்போவதும் இல்லை, இவர் அவரோட சேரப்போவதுமே இல்லை. இருவரும் பிரிந்தவர்கள். ஆகவே இதை வைத்துக்கொண்டு இந்த சிறுபான்மை கட்சிகள் இப்பொழுது பேசுவதற்கு ஒன்றுமில்லை, மக்களிடம் செல்வதற்கும் ஒன்றுமில்லை. ஆகவே இந்த விடயங்களை வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றிக்கொண்டு அரசியல் செய்ய பார்க்கிறார்கள். இது இவர்களுடைய தேவைக்கு செய்கிறாரா அல்லது பெரிய சஜித் பிரேமதாஸ் போன்றவருடைய தேவைக்காக செய்கிறார்கள்? இவர்கள் சேவைக்காக செல்கிறார்கள். இவர்கள் தாங்கள் இன்னும் இந்த அரசியலில் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாறாக இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி அவர்களிடம் சொல்கிறார்களா?
அல்லது சஜித் பிரேமதாசன் ஊடாக நாட்டை முன்னேற்றுவதற்கு இந்த இன்றைய நிலைமையில் நாட்டை மீளெடுத்து செல்வதற்கான ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை முன்வைக்கிறார்களா? இல்லை, ஒன்றும் செய்வதில்லை. வெறுமனே இவர்கள் இவரையும் சேர்க்கன் மூலமாக என்ன நடக்கப் போகிறது எனக்கு தெரியாது, நடக்கப் போவதில்லை. ஆகவே இதனை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு மிக மோசமான நிலையில் மக்கள் இன்று 3 வேளை உணவு சாப்பிட்டவர்கள் கூட 2 வேளை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். பாரிய அளவில் விலைவாசி உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. டீசல் விலை குறைந்தால்தான் அடுத்த உணவுப் பொருட்கள் விலை பாரிய அளவில் குறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே இப்படியான பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இவற்றை பற்றி சுற்றுலா பயணிகள் வருகை தர வேண்டும், சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலே. ஆகவே இப்படியான பல விடயங்கள் இருக்கிறது. இவற்றை பற்றி தான் நாங்கள் இப்பொழுது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய யார் அரசாங்கத்தை கைப்பற்றுவது, யார் அரசாங்கத்தை கைப்பற்றப் போவது என்பது பெரிய பிரச்சனை இல்லை. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் காலம் இருக்கிறது. அதேபோல் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை பாராளுமன்றம் இருக்கப் போகின்றது. ஆகவே இந்த காலகட்டத்திலே நீங்கள் பெற்ற வாக்குகளை வைத்து அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய பாருங்கள் என்று தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினரிடம், இந்த சிறுபான்மை தலைவர்களிடம் நான் கையேந்தி கேட்டுக்கொள்கின்றேன். ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தால் உங்களுடைய கூட்டணியினுடைய ஆதரவு யாருக்கானதாக இருக்கும்? ரணில், சஜித், அனுரகுமார, பாட்டலி, சம்பிக்க ரணவக்க என்று நாங்கள் இப்படி பட்டியல் போட்டால் உங்களுடைய ஆதரவு இவர்களுக்குள் யாராக இருக்கும்? உண்மையிலே இந்த தருணத்திலே இதை பற்றி என்னால் ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இல்லை. ஏனென்றால் கட்சி என்று சொல்லும் பொழுது நான் சர்வாதிகார ரீதியான கட்சியை நடத்தி செல்பவன் அல்ல. எனது கட்சியில் உள்ளவர்கள் அனைவரும் எடுக்கும் முடிவை அந்த நேரத்தில் சரியான முறையில் அவர்கள் எடுக்கும் முடிவை நான் முன்னெடுத்து செல்வேன். அதாவது சர்வாதிகாரத்தனமாக அப்படி யாரும் செயற்படுகிறார்கள் என்று சொல்கிறேன். இன்று பார்க்கும் பொழுது எல்லாம் அப்படித்தான். 2ஆம் மட்ட தலைவர்கள் இல்லை. என்னை பொறுத்தவரையிலே நான் பல சிவில் சமூகங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறேன். அப்பொழுதும் கூட 2 அரசியல் கட்சிகள் என்னுடைய நினைவு தயாராக இருந்தார்கள். நான் வேண்டாம், இப்பொழுதுக்கு வேண்டாம் என நிறுத்தி வைத்திருக்கின்றேன். இந்த சிவில் சமூகங்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக இருப்பவர்கள். நுகர்வோர் சங்கங்கள் போன்று பல சிவில் சமூகங்கள் இருக்கார்கள். அவர்கள் மக்களோடு மக்களாக இருப்பவர்கள். ஆகவே அங்கே கூட நான் சொல்லியிருக்கேன், இணை தலைமைத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும். இணை தலைமைத்துவம் ஏற்படுத்தினால்தான் இந்த நாட்டிலே உண்மையான ஒரு அரசியலை கொண்டு செல்ல முடியும். இன்று 2வது தலைமைத்துவம் இங்கே எந்த கட்சியிலும் இல்லை. உங்களுடைய கட்சியில் இருக்கிறது? எங்கள் கட்சியில் இருக்கிறார் தலைமைத்துவம் இருக்கிறது. யாரெல்லாம் இருக்கிறார்? என்னுடைய கட்சியிலே இருக்கிறார்கள். டாக்டர் சுரேஷ் கங்காதரன் இருக்கிறார், குமரகுருபரன் கூட என்னுடன் இருக்கிறார், அசேல சம்பத் அவர்கள் இருக்கிறார், இஸ்மாயில் அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள், ஜிஃப்ரி அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள், அசல சம்பத் அவர்கள், அதே போல் இன்னும் பல சிங்கள முகங்கள் இருக்கிறது என்னோடு, நிலுக்ஷ பெரேரா இருக்கிறார், இப்படி பலர் இருக்கிறார்கள். ஆக இணைத்தலைமையை உருவாக்கினால்தான் ஒரு கட்சியை சரியான முறையில் கொண்டு போக முடியும் என்பது எனது கடந்த கால அரசியலில் நான் படித்த பாடமாக இருக்கின்றேன். 2வது கட்ட தலைமைத்துவம் இல்லாவிட்டால் கட்சி ஒரு முடிவெடுக்கும் கூடி இரவிலே தலைவர் அவர்கள் அவருடைய 2 நண்பர்களுடன் பேசி கலந்துரையாடிவிட்டு அந்த முடிவை தான் அடுத்த நாள் எடுக்கிறார். இதுதான் ஐக்கிய மக்கள் சக்தியிலும் நடக்கிறது, எல்லா கட்சிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஜனநாயக ரீதியற்ற கட்சிகளினால்தான் இன்றைய நாடு இந்த நிலைமையில் இருக்கிறது. ஆகவே கட்சிக்குள் முதலில் ஜனநாயகம் படுத்த வேண்டும். வெறுமனே ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் என்று சொல்லி ஜனநாயகம் என்று பெயரை வைத்துக்கொண்டு ஜனநாயகம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே அந்த ஜனநாயகத்தை கட்சிக்குள் முதலில் ஏற்படுத்தினால்தான் அடுத்த கட்டமாக நாங்கள் மக்களுக்கு அந்த ஜனநாயகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஜனநாயக மக்கள் முன்னணியிடம் ஜனநாயகம் இல்லை. இல்லை, நான் யாரையுமே குறிப்பிட்டு பேச வரவில்லை. அது நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ், என்னை பொறுத்தவரை எனது கட்சியிலே ஜனநாயகம் இருக்கின்றது. 2வது கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அதை தவிர்த்து நீங்கள் சொன்ன கட்சியும் சரி, ஏனைய எல்லா கட்சிகளும் சஜித்திடம் கூட 2வது கட்ட தலைமைத்துவம் இல்லை. அங்கே அவர்கள் தன்னிச்சையாக தான் முடிவெடுக்கிறார்கள். ஆகவே தன்னிச்சை முடிவெடுப்பது ஒரு நல்ல ஒரு விடயமாக நான் பார்க்கவில்லை. இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் பல்வேறு துன்பங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். அதனை நாங்கள் வார்த்தைகள் வர்ணிக்க முடியாது. என்றால் ஏற்பட்ட இந்த நிதி நெருக்கடிக்கு மத்தியில் அவருடைய சம்பள பிரச்சனை ஒரு பக்கம், அதனத்தில் தொழில் நடத்தி செல்வதில் கம்பெனிகளுக்கு இருந்த பிரச்சனை இன்னும் ஒரு பக்கம் என்று பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து அவர்களுக்கான பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் மலையகத்திலே புதுதாக கட்சிகள் வருகிற தலைமைகள் வருகின்றன, ஒவ்வொருவரும் ஒன்றை பேசுகிறார்கள், புத்திஜீவிகள் பேசுகிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க அளவு ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. சில வழிகளில் கல்வி நடவடிக்கைகளூடாக சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது வெளிநாடு சென்றதனூடாக சில பொருளாதார ரீதியான சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக அந்த மலையக மக்களுடைய வாழ்க்கை குறித்தான பல கேள்விகள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே கடந்த காலங்களில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 6 லட்சம் தொழிலாளர்கள் இருந்தார்கள். அதாவது தேயிலை ரப்பர் தொழிலாளர்கள், தமிழ் தொழிலாளர்கள் இருந்தார்கள். இன்று அந்த தொகை 1,50,000 குறைந்திருக்கிறது.
உண்மையிலே நீங்கள் ஒரு புறம் எடுத்து பாருங்கள், இந்த 1000 ரூபாய் சம்பளம் பெறுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள். எல்லா தலைவர்களும் பேசினார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்று அந்த 1000 ரூபாய் சம்பளத்தில் ஒருவரால் வாழ முடியுமா, ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ல முடியுமான்னு யோசித்து பாருங்க. இன்று நானும் ஒரு சிறு தொழிற்சாலை அனுபவிக்க கூட அவர்களுக்கு காலம் கிடைக்கவில்லை. நானும் ஒரு சிறு தொழிற்சாலை உரிமையாளராக இருக்கின்றேன். இருந்தாலும் கூட எனது தொழிற்சாலையிலே சாதாரணமாக 6 மணித்தியாலம் வேலை செய்யும் ஒருவருக்கு 2500 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. ஆக இவர் மலைகளிலே, காடுகளிலே, அட்டைகளிலும், பாம்பு கடைகளுக்கும், குளவி கொட்டுக்கும் மத்தியிலே வெறும் 1000 ரூபாய் சம்பளத்தில் எவ்வாறு இவர்களுக்கு வாழ்க்கை செய்ய முடியும்? ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் நகரத்தை நோக்கி நகருகிறார்கள். உண்மையிலே இந்த தேயிலை தோட்ட கம்பெனிகளுக்கு பாரிய அளவு லாபம் இருக்கிறது. அண்மை காலமாக இந்த டாலர் ஏறிய பிறகு இவர்களுக்கு பாரிய அளவிலே லாபம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிலோ தேயிலை பெரிய அளவிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். டாலர் பெறுமதி அதிகரித்திருக்கிறது. ஆனாலும் கூட இவர்கள் இன்று தேயிலை தோட்டத்திலே அந்த தேயிலைகளுக்கான சரியான உரங்களை போடுவதில்லை. அதை சுற்றி வர புல்லுகளை எல்லாம் அகற்றி அது சுத்தப்படுத்துவதில்லை. சும்மா விட்டு விடுகிறார்கள். வெறுமனே 1000, அதுவும் வந்து 20 கிலோ 25 கிலோ கொண்டு வராவிட்டால் அன்று 1000 ரூபாய் பணமும் கொடுப்பதில்லை. இப்படி பாரிய அளவிலே இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நமது தோட்ட தொழிலாளர்களும் பாரிய அளவில் மோசமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேயிலை தோட்டத்து பெண்கள் அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள், அவர்கள் தான் வேலைக்கு செல்கிறார்கள். ஆண்கள் எல்லோரும் நகரங்களுக்கு வேலைக்கு வந்து விடுகிறார்கள். நகரத்திலே மலையிலிருந்து கீழே இறங்கி நகரத்திலே உள்ள வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்று அந்த தேயிலை ரப்பர் வீழ்ச்சி பாரிய அளவில் வீழ்ச்சி அடையப் போகின்றது. இது அரசாங்கத்துக்கு பாரிய அளவில் மீண்டும் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுக்கும் என்பது, அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தாவிட்டால் இது ஒரு பாரிய வீழ்ச்சியை கொடுக்கும். இல்லை, மக்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்ற வேண்டும் என்பது நம் பலருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதனை அரசாங்கத்துக்கு செய்வதில் என்ன பிரச்சனை இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, உண்மையிலே அந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி கடந்த காலம் 2015 20 வரை அங்கே இருக்கும் இந்த பிரதேச சபைகளை பிரித்து அங்கே பெரிய, அதாவது கிணிகத்தேனையிலிருந்து மஸ்கலிய வரைக்கும் செல்ல வேண்டும் ஒரு பிரதேச ஏரியாவாக இருந்து மிகவும் சிரமப்பட்டார்கள். அதில் நாம் பிரித்து பிரதேச சபைகளை அதிகரித்தது அது ஒரு நல்ல விடயமாக நான் பார்க்கிறேன். அதற்கு அதை நான் வரவேற்கிறேன், அவர்கள் பாராட்டுகிறேன். அதேபோல் அந்த சிறு தோட்ட உரிமையாளராக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட அந்த பிரதேச சபைகளை மாற்றும் பொழுது அவர்களே வரைவுகளை வரைந்து, எல்லைகளை வரைந்து, அதற்கான வேலை திட்டங்களை அவர்களே முன்னெடுத்து அரசாங்கத்தை சமர்ப்பித்தார்கள். ஆகவே அது நடைபெற்றது, சந்தோஷம். அதே போல் இப்போ சிறு தோட்டம் என்றால் அதை எந்த அடிப்படையில் அது செய்வது என்பதற்கான ஒரு வேலை திட்டங்களை இந்த மலையக தலைமையில் செய்ய வேண்டும். வேலை திட்டத்தை சரியான முறையில் செய்து அரசாங்கத்திடம் நகர்த்தி பாராளுமன்றத்தில் அனுமதியை பெற்று இதனை செய்து முடிக்க வேண்டுமே ஒழிய வெறுமனே சிறுதோட்ட தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுங்கள், அவர் சிறுதோட்ட உரிமையாளராகணும் என்று சொல்லிக்கொண்டு செல்வதிலே அர்த்தமில்லை. அப்படி சொல்வது மேடை பேச்சுக்கு தான் சரியாக இருக்குமே ஒழிய நடைமுறைக்கு சாத்தியப்பட்ட விடயங்களாக நான் பார்க்கவில்லை. இல்லை, இத்தோக்கா தமிழ் முற்போக்கு கூட்டணி போன்ற கட்சிகள் அதில் இருக்கிற முக்கியமான செயற்பாட்டாளர் அனைவருடைய செயற்பாடும் மேடை பேச்சு, அதில் மக்களை ஏமாற்றுவதற்காக வெறுமனே ஒரு குரல் கொடுக்க வேண்டும் என்பது கொடுக்கப்படுகிற குரல். அதாவது சிறுதோட்ட உரிமையாளராக்க வேண்டும் என்று சொல்ற இடம், அந்த பதம் சரியான விடயம். அதை அவர்கள் சொல்வது சரி, அது நடைபெற வேண்டும். ஆனால் நடைபெறுவதற்காக அவர்கள் பிராக்டிக்கலான விடயங்களாக எதையும் செய்வதில்லையே. அதாவது நீங்கள் விரும்புவது அபிவிருத்தி சார் அரசியல், அதாவது இவர்கள் விரும்புவது கோஷம் சார் அரசியல் சார்பாக இருக்கிறது. ஆகவே அந்த சிறுதோட்டம் என்றால் ஒரு தோட்டத்தை எடுத்து அந்த தோட்டத்தில் எத்தனை பேர் இப்பொழுது இருக்கிறார்கள் என்று பார்த்து அதை பிரித்து எத்தனை ஏக்கர் இல்லாது எத்தனை அரை ஏக்கரா 1 ஏக்கரா 1/4 ஏக்கரா என்று பிரித்து இதெல்லாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு உண்மையில் எடுத்துக்கொண்டால் நுவரெலியா பிரதேச சபை உட்பட்ட இடத்தில் முதலில் இருக்கும் தோட்டங்களை எடுத்து அவைகளை முதல் பிரித்து அது இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு ஒரு இதொன்று ஒரு அரசாங்கத்துக்கு அந்த பிரேரணை அனுப்ப வேண்டும். எழுத்து மூலமாக பிரேரணை அனுப்ப வேண்டும். இத்தனை இதை பிரிக்க வேண்டும், இவ்வளவாக பிரிக்க வேண்டும், இவ்வளவாக பிரிக்க வேண்டும், இவருக்கு இத்தனை பேர் செய்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் வழங்கப்பட வேண்டும் அரசாங்கத்துக்கு. அப்படி வழங்கப்பட்டால் அரசாங்கம் அதில் கவனம் செலுத்துவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இல்லாவிட்டால் அரசாங்கமே அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் ஒன்றும் நடக்காது. இந்த முன்மொழிவை ஏன் நீங்கள் முன்னெடுக்க இந்த நிச்சயமாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடாது? நிச்சயம். நான் உண்மையிலே மலையகத்தில் எனது அரசியல் நடவடிக்கைகள் நான் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆகவே நிச்சயமாக மலையகத்திலே நல்ல தேசிய ரீதியாக ஒரு பரந்துபட்ட கூட்டணி நான் ஆரம்பித்திருக்கின்றேன், இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறேன். நிச்சயமாக நான் எதிர்காலத்தில் எதனால் முன்னெடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கொள்ள வேண்டும், தாழ் நிலத்தில் இருக்கும் தோட்ட தொழிலாளர்கள் பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. அவர்கள் மாத்திரையில், காலியில், கழுத்துறையில், எட்டையந்தொட்டையில் இருக்கும் தாழ் நிலங்களிலே வேலை செய்யும் தமிழ் தோட்ட தொழிலாளர்களை பற்றி யாருமே சிந்திப்பதில்லை. ஆகவே இப்பொழுது லோ கண்ட்ரி எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் யூனியன் என்று சொல்லி ஒரு சங்கம் இருக்கின்றது. அந்த சங்கமும் எங்களுடன் இணைந்திருக்கிறது. அந்த சங்கத்தினூடாக பலவிதமான புள்ளி விவரங்களை நான் இப்பொழுது பெற்றிருக்கின்றேன். இந்த முறை மே தினத்தை நான் காலியில் எல்பிடியில் செய்யப் போகிறேன். அங்கே எல்பிடி என்பது சிங்கள மக்கள் நிறைந்த பகுதி.
அங்கே எல்பிட்டியில் இருக்கும் ஒரு தோட்டத்திலே எங்களது மேதின கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அங்கே அந்த லோ கண்ட்ரி எஸ்டேட் ஒர்க்கர்ஸின் தலைவர் ருவான் கலகே என்ற சிங்கள ஒருத்தர் தான் தலைமை தாங்குகிறார். அவர் எங்களோடு இணைந்திருக்கிறார். அங்கே நாங்கள் செய்ய போகின்றோம். அங்கே இருந்து நாங்கள் இந்த விடயத்தை நான் ஆரம்பிப்பேன். நிச்சயமாக இந்த விடயத்தை அங்கே இருந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னதுக்கு உங்களை நான் பாராட்டுகிறேன். நிச்சயமாக நான் இதை செய்வேன். இல்லை, உங்களுடைய பேச்சில் உங்களுடைய நடவடிக்கையில் தெரிவது மக்களுக்கு எதிரும் செய்ய வேண்டும் என்பது. எனவே அவர்கள் தான் கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் கோஷம் போட முடியாது. எனவே எங்களுடைய செயல்படுத்தி காட்டுவது தான் என்றால் நாங்கள் அதை செய்ய வேண்டியதுதான். நிச்சயமாக அதை நீங்கள் நிறைவேற்ற. நல்ல தலைவர்கள் என்பது மக்கள் இழுக்கும் போக்குக்கு அவர்கள் ஏற்ற மாதிரி கோஷம் போட்டுக்கொண்டு ஓடுவதல்ல. மக்களை எங்கள் பக்கத்துக்கு இழுக்க வேண்டும். எங்களது கொள்கைகளுக்கு மக்களை கொண்டு வர வேண்டும். இல்லை, அநேகமான தலைவர்கள் அண்மை காலமாக அப்படித்தான் இருக்கிறார்கள். மக்களுக்கு பயம். அவர்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு கூட மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை தான் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அப்படி அல்ல. மக்கள் விரும்புவது பிழையாக இருந்தால் பிழை. நீங்கள் இங்கே வாருங்கள், மக்களை கொண்டு வரக்கூடிய தலைமைத்துவம் இருக்க வேண்டும் என்று தான் நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த தலைமைத்துவம் இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிறது. அந்த இளைஞர்களை நான் மக்கள் விரும்பியார் பிரதமரான ஜனாதிபதி இல்லையே எத்தனை பேர் வசைவாடி கொண்டிருந்தார். எனவே அவர் வந்தார், அவருடைய வேலையை செய்தார். எனவே அவர் தான் வந்தது செய்து சரி என்பதை நிரூபித்து விட்டு போய் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் பிரபாகரன் அவர்கள் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பிலான விடயம். இது ஒரு பல்வேறு தளங்கள் மத்தியில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், மனித உரிமைகள் கண்காணிப்பகம், அதே நேரத்தில் அரசியல் கட்சிகள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பல தரப்பினரும் இதை பற்றி பேசி வருகிறார்கள். உங்களுடைய நிலப்பாடும் இதனை எதிர்ப்பதாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக இதில் இருக்கும் பாரிய விடயங்கள் இருக்கின்றன. அதாவது 1979ஆம் ஆண்டு தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் பிறகு நிரந்தரமாகவே இருந்து கொண்டு வந்தது. இப்போ அதற்கு ஈடாக இதை கொண்டு வருகிறார்கள் என்றால் இப்போ இந்த சட்டத்திலும் பாரிய அளவில் மோசமான விடயங்கள் பல இருக்கின்றன. அதாவது தடுத்து வைப்பதற்கு டிஐஜிக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. அதேபோல் ஆர்ப்பாட்டங்கள் போன்றவற்றை செய்ய முடியாத அளவிலே பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே இது உண்மையிலே இதை நான் ஒரு இடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இன்று அண்மையிலே நான் ஒரு இடத்தில் பார்த்தேன். 1980ஆம் ஆண்டு குட்டிமணி போன்ற அந்த விடுதலை புலிகள் என்று சொல்லப்பட்ட நேரம் இருந்த அந்த குழு அன்று இங்கே இதில் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சிறைச்சாலையில் குட்டிமணி எழுதினார், இன்று பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வந்த இந்த சட்டம் நாளை சிங்கள மக்களுக்கு எதிராக இந்த தடை சட்டம் துப்பாக்கு சிங்கள மக்களுக்கு எதிராக திரும்பும் பொழுதுதான் சிங்கள மக்கள் இதை விளங்கிக் கொள்வார்கள் என்று அன்று எழுதி வைத்து போனார். அது இன்று சரியாக இருக்கின்றது. 2 வருடங்களுக்கு முன்பு இந்த சட்டத்தை பேட்டிய எங்களது கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் முன்பு ஒரு சிங்கள நான் சொன்னேன் நிருஷகுமார் என்னுடன் சிவில் சமூகத்தில் இருப்பவர், அவர் ஒரு கையெழுத்து வேட்டை ஆரம்பித்தார். அந்த இதுக்கு பேட்டிக்கு எதிராக கையெழுத்து வேட்டை ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் கையெழுத்திட்டோம். அன்று கூட அவரை பார்த்து எல்லோரும் சொன்னார்கள், அவரும் ஒரு கொட்டியைக்குன்னு சொன்னாங்க. அவரை பார்த்து அவரை ஒரு விடுதலை புலி என்றார்கள். இந்த சட்டத்துக்கு பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாதி என்றால் எல்டிடி, அதாவது தமிழர்கள் என்று தமிழர்கள் முஸ்லிம்கள் என்று வந்தார்கள். வந்து அவரை பார்த்து அப்படி சொன்னார்கள். அப்பொழுதே அவர் சொன்னார், இல்லை இந்த சட்டம் வந்து இது சிங்கள மக்களுக்கு தான் பாறையில் பாதிக்கப் போகின்றது. இன்று சரியாக இருக்கிறது. இன்று தமிழர்கள் முஸ்லிம்களை விட இந்த சட்டம் சிங்களவர்களை தான் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சிங்கள மக்களுக்கு இப்போ ஒரு எழுச்சி இருக்கிறது. சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரியும். ஆகவே இதைத்தான் நான் சொல்கிறேன். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இப்போ ஒன்றிணைய போகிறோம் என்று சொல்கிறேன். 26 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல, தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் 26 பேரில் 4 பேர் அரசாங்கத்தோடு இருக்கிறார்கள். ஜீவன் ரமேஷ் அவர்களும் அரசாங்கத்தோடு, அதே மாதிரி டக்ளஸ் தேவானந்தா திலீபன் அவர்களும் அரசாங்கம். மித்தம் 22 பேர் ஒன்றிணைந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக போகிறார். இந்த 22 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இவர்கள் 22 பேருக்கும் ஒரே கொள்கையில் தான் இருக்கிறார்கள். அரசாங்க எதிர்ப்பு கொள்கையில் இருக்கிறார்கள். ஆக இவர்கள் அங்கே சென்று பாராளுமன்றத்தில் சென்று அங்கே இருக்கும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசி இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன். அதை விடுத்து வெறுமனே பாதையில் இறங்கி போராடுவதற்கு இவர்களை பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பவில்லை. சொல்லுவார்கள், நான் பாராளுமன்றத்துக்கு போவது தேங்காய் திருவவில்லை என்று சொல்லுவார்கள். அங்கே போய் தேங்காய் திருவ வேண்டாம், இதை செய்யுங்கள். அதை தான் நான் சொல்கிறேன். இந்த விடயங்களை செய்யணும். பாராளுமன்றத்தில் ஊடாக செய்ய வேண்டிய வேலைகள் பல இருக்கின்றன. இப்போது பல கட்சிகள் வடக்கிலும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. உங்களுக்கு வடக்கு அரசியலும் உங்களுக்கு பழக்கம் என்பதன் காரணம் உங்களிடம் கேட்கிறேன். இப்பொழுது அங்கிருக்கின்ற பல கட்சிகள் ஒன்றிணைந்து இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கின்றன. ஏன் இவர்கள் இவ்வாறான விடயங்களில் ஒன்று சேர்கிறார்கள், அதாவது எதிர்ப்பு நடவடிக்கைகளில்? ஆனால் தேர்தல் ஒன்றில் வந்து அனைவரும் ஒற்றுமையாக போட்டியிட்டு அனைத்து கட்சிகளும் மக்கள் பிரதிகளை பெற்றுக்கொள்கின்ற வகையிலான ஒரு ஏற்பாட்டை செய்வோம் என்றால் அதற்கு உடன்பட்டு வர மாட்டார். நீங்கள் முதலில் சொன்னது போல கதாநாயகனாக வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை எதிர்த்தால் மக்கள் விரும்புகிறார்கள், எதை மக்கள் விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்று தான் போகிறார்கள் ஒழிய அதை சரியாக செய்து முடிப்பதில்லை. இன்று பாருங்கள், காணாமல் போனவர்கள் இன்று போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லாட்சி காலத்திலே இவர்கள் எல்லோரும் சிறுபான்மையினர் தலைவர்கள் அங்கே தான் இருந்தது. அப்போது அவர்களுக்கு முடிவு கண்டிருக்கலாம். இல்லை, அரசியல்
யாப்பை மாற்ற வேண்டும் என்றிருந்தது அரசியல் இது. அதை அந்த 2015 20ஆம் ஆண்டு வரை முட்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள். கடைசி நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் கொண்டு வந்தார்கள், மைந்தை வெளியே தள்ளிவிட்டு. அந்த நேரம் கூட இதை செய்திருக்கலாம், அதை செய்யவில்லை. காணாமல் போனவரை கண்டுபிடிக்கவில்லை, அரசியலமைப்பை மாற்ற முடியவில்லை, அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யப்படவில்லை. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை செய்யப்பட்டவரெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். ஒருத்தர் வடக்கிலே உள்ளவர் சொல்கிறார், இல்லை நான் தான் இந்த அரசியல் கைதி 20 பேர் வெளியே வர காரணமாக இருந்தேன். தெற்கிலே இருப்ப 2 பேர் அது சொல்கிறார்கள். ஆகவே அந்த அரசியல் கைதிகள் விடுதலையும் அந்த நேரம் செய்யவில்லை. அரசியல் கைதிகளாக அவர்கள் மாறுவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்று யாரும் சொல்வதும் இல்லை. ஆகவே இப்படி மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை மட்டுமே பேசி பேசி மக்கள் வாக்குகளை கொள்ளையடிக்கிறார்களே ஒழிய சரியான விதத்தில் மக்களுக்கான தேவையானவற்றை செய்து கொடுப்பதில்லை. இது ஒரு பாரிய ஒரு மோசமான நிலைமையாக இருக்கிறது. மாற்றி அமைக்கப்பட வேண்டும். தமிழ் மக்கள் சார்ந்து, நாங்கள் மலையக மக்கள் என்றல்ல, வடக்கு மக்கள் என்றல்ல, பொதுவாகவே தமிழ் மக்கள் சார்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டிய திட்டங்களில் ஒரு தலைமைத்துவ ஒரு வெற்றிடம் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? அப்படி நிச்சயமாக உணர்கிறேன். அந்த வெற்றிடம் இளைஞர்களால் தான் நிரப்பப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். இந்த சிங்கள அரசியல் தலைமைகளுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய இளைஞர்கள், அவருடைய போராட்டம், அதில் அனைத்து தரப்பினரும் இணைந்திருந்தார்கள், சிறுபான்மை சமூகங்களும் இணைந்திருந்தன. ஆனாலும் இந்த ஒரு எழுச்சி ஒரு மலையகத்துக்கும் தேவைப்படுகிறது என்று தோன்றுகிறது, அந்த மக்கள் படுகிற துன்பங்களை பார்க்கின்ற பொழுது. நிச்சயமாக ஒரு நேரத்தில் ஒரு கோல்ஃபேஸிலே மலையகத்துக்கு இப்படியான ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அந்த எழுச்சி பேசப்பட்டது சரியாக. ஆனால் ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமாக அது மீண்டும் அமர்த்தப்பட்டு விட்டது. அது ஒரு பெரிய ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். அந்த எழுச்சி உண்மையிலே தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு வித்தியாசமான ஒரு தலைமைத்துவம் ஏற்படுத்தப்பட வேண்டும், இளைஞர் தலைமைத்துவம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். இல்லாவிட்டால் இது சரிவரக்கூடியதாக இல்லை. பாராளுமன்றத்தில் 225 எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கும் உறுப்பினர்கள் வயதுகளை பார்த்தாலே எங்களுக்கு தெரிகிறது. அதனால தான் நான் மீண்டும் போட்டியிட விருப்பமில்லை என்று நான் சொல்லுகிறேன். சரிதானே? ஆகவே வயது முதிர்ந்தவர்கள் பாராளுமன்றத்தில் செல்வதை விட இளைஞர்களுக்கு அவர்கள் இடம் கொடுக்க வேண்டும். நான் கட்சி தலைவராக இருப்பேன் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அதே நேரத்தில் கட்சி தலைவர் தான் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இல்லை. ஆகவே எனது கட்சியின் கீழ் இருக்கும் இளைஞர்களை நன்றாக நெறிப்படுத்தி அவர்களை எல்லா சபைகளுக்கும் அனுப்புவதற்கு நாங்கள் செய்வோமானால் அதை நாங்கள் செய்யும். அவர்களை நாங்கள் வழிநடத்துவோம். வயதானவர்களை வெளியே போக சொல்லவில்லை, வழிநடத்துகிறேன். இது உங்களுடைய உறுதியான முடிவா? நீங்கள் திரும்ப சொல்கிறீர்கள், அதனால் கேட்கிறேன். ஆமாம், நான் உறுதியான முடிவாக தான் நான் இருக்கின்றேன். அதாவது நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போவதில்லை இதற்கு பிறகு? வேட்புமனு என் கட்சியின் சார்பாக செய்ய வேண்டும். நான் எனது பேரில் நான் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் எனக்கு இப்பொழுதில்லை. ஒருவேளை கட்சி பெறுகின்ற பெரும்பான்மை வாக்குகளை வைத்து அதில் வருகின்ற சதவீதத்தினை வைத்துக்கொண்டு தேசிய பட்டியலூடாக செல்கின்ற நோக்கம் இருக்கிறதோ? தேசிய பட்டியலினூடாக செல்லக்கூடிய நோக்கம் இல்லை என்று நான் ஒரே நேரத்தில் நான் இப்பொழுது பொய் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் முடிந்த அளவு நான் அதனையும் நான் தவிர்த்துக் கொள்ள முயற்சிப்பேன் என்று இந்த இடத்தில் நான் சொல்லி. அப்படியே நான் புரிந்து கொள்வது, உங்களுக்கு தேர்தலில் போட்டியில் வெற்றி பெற முடியாது என்பதன் காரணமாக இவ்வாறு விடயத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். அப்படி இல்லை. நான் இளைஞர்களை இந்த தேர்தலில் பல இளைஞர்களை வெற்றி பெற வைப்பேன். கொழும்பு மாநகர சபை எடுத்துக்கொண்டாலும் கூட இம்முறை தனித்துவமாக கேட்கும் கட்சிகள் எங்கள் கட்சியில் தான் அதிகமான உறுப்பினர்கள் பெறுவார்கள். நீங்கள் மேயருக்கு போட்டிட்டு இருக்கலாமே? நேருக்கு போட்டியிட வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. மக்கள் இருக்கிறார்கள். நான் என் மேயருக்கு போட்டியிடக்கூடிய இளைஞர்களை நான் ஏன் உருவாக்க முடியாது? ஏன் என் கட்சியில் இந்த பொழுது நாங்கள் இல்லை, ஒரு அறிமுகமான ஒரு முகம் தேவை. இல்லை, நீங்கள் கொழும்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி செய்திருக்கிறீர்கள், பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்திருக்கிறீர்கள், பிரதி அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை நீங்கள் களமிறக்கி இருக்கலாமே. நீங்கள் ஒரு அறிமுகத்தை கொடுத்து உங்களுடைய ஆதரவு மூலமாக உங்களை பின்தொடர்ந்து இணைவர்கள் வரலாம். குறைந்தபட்சம் நாங்கள் இப்பொழுது இருக்கும் அந்த சிஸ்டம் படி பார்த்தால் 12 உறுப்பினர்கள் நிச்சயமாக எங்களுக்கு பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அதில் எனது பேரும் இருந்தால் நானும் அந்த 12 ஒருவராக என்னை பட்டியலிட்டு கொண்டு போகலாம். ஆகவே நான் அதை செய்வதை விட என்னுடைய அணியிலேயே மேயராக பணியாற்றக்கூடிய சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழ், முஸ்லீம், சிங்கள மூன்று இனத்தவர்களும் எனது பட்டியலில் இருக்கிறார்கள். மேயராக பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே குறைஞ்சபட்சம் சஜித் பிரேமதாஸ் அவர்களது அணிக்குத்தான், ஐக்கிய மக்கள் சக்திக்குத்தான் அதிகமான செல்வாக்கு கொழும்பு மாநகரத்தில் இருக்கின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தான் மேயராக வரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. அண்மையில் ஒரு பேட்டியில் கூட நானும் அவர் ஒன்றாக இருந்திருந்தோம். அப்போ கூட அவரிடம் நான் சொன்னேன் இருக்கிறது. ஆனால் அவருக்கு அரைவாசிக்கு அதிகமான அங்கத்தவர்கள் தேவைப்படும் பொழுது நாங்கள் அவருக்கு உதவி செய்வோம். எங்களுக்கு கட்சி உதவி செய்தால் எங்களுக்கு டெபுட்டி மேயர் பதவியை நான் கேட்டு எடுக்கலாம். எங்களுக்கு அது எனக்கல்ல, எங்களுக்கு கட்சிக்கு எடுக்கலாம். அப்போ நான் உதவி செய்யணும், அதை நான் தெளிவாக இருக்கின்றேன். ஆகவே அதனூடாக எமது மக்களுக்கு கொழும்பு மாவட்டத்தில் மாநகரத்தில் இருக்கும் மக்களுக்கான சேவைகளை சரியான முறையில் செய்யக்கூடிய ஒரு பலம், அதிகாரம் கட்சி தலைவர் என்ற முறையில் என்னிடம் வரும். கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த மேயர் பதவி ஒரு கௌரவ பதவியாக பார்க்கப்படுகிறது என்றாலும் கூட, ஆனால் ஒரு அதிகாரமிக்க பதவியாகவும் பார்க்கப்படுகிறது.
கொழும்பு மாவட்ட மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் நீங்கள் சொல்ல வருகின்ற அல்லது நீங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மேயராக இருந்தால் தீர்த்து விடலாம் அல்லவா? அதிகமாக, அதாவது கொழும்பு மாவட்டம் அல்ல, கொழும்பு மாநகரம், நான் மாநகரம் என்று தான் சொல்கிறேன். உண்மையிலே கொழும்பு மாநகரத்தில் இருக்கும் ஒரு எனக்கு இப்பொழுது எனது கட்சி சார்பாக ஒரு உறுப்பினர் தான் இருக்கிறார். அந்த ஒரு உறுப்பினருக்கு எனது அலுவலகத்தில் வந்து தான் அனைத்து வேலைகளையும் அவர் செய்ய வேண்டும் என்பது எனது கட்டளை. அதே மீறி தனித்துவமாக அவரால் செயல்பட முடியாது. ஆகவே ஊழல் நடப்பதற்கு நான் இடம் கொடுப்பதில்லை. அவருக்கு ஒரு வருடத்துக்கு 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. அதாவது 35 லட்சம் ரூபாய் அபிவிருத்தி நிதிகளாகவும் 40 மிஷின்கள், 500 பிள்ளைகளுக்கு 8000 பெறுமதியான பாட புத்தகங்கள், 500 DSI சப்பாத்துக்கள், அப்படியான பல விடயங்கள் இருக்கிறது. அதே போல் அந்த 1.5 கோடிக்கு அதிகமாக பல வேலை திட்டங்கள் அங்கே இருக்குது மாநகர சபையிலே. அதாவது ஒருவருக்கு மேசன் வேலை பழக வேண்டும் என்றால் போகலாம், பெண்களுக்கு பியூட்டிஷியன் வேலை செய்ய வேண்டும் பழக வேண்டும் போகலாம், பேக்கரி வேலையில் பழக வேண்டும், இப்படியான பல வேலை திட்டங்கள் இருக்குது. ஆகவே ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது வயிற்றில் இருக்கும் பிள்ளைக்கு இருக்கும் போஷாக்கில் இருந்து அந்த பிள்ளை பிறந்து கடைசி காலத்தில் 60-70 வயசிலே சுடுகாடு போகும்பொழுது அந்த சுடுகாடு வரை கொழும்பு மாநகர சபையின் கீழே தான் இருக்கிறது. அந்த உதவிகள் அங்கே இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூட 1 கோடி ரூபாய் தான் ஒதுக்குறார்கள் வருஷத்துக்கு. இங்கே ஒரு மாநகர சபை உறுப்பினருக்கு 1.5 கோடி ரூபாயும் அது தவிர வேறு பல பாரிய விடயங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே மாநகர சபையிலே என்னென்ன வரப்பிரசாதங்கள் மக்களுக்கு இருக்கின்றது என்பதை கூட மக்களுக்கு தெரியவில்லை. மக்களை சொல்ல மாட்டேங்கிறார்கள், மாறாக ஊழல் செய்கிறார்கள். கொழும்பு மாநகர சபையில் தான் பாரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த முறை கொழும்பு மாநகர சபை வேட்பாளர் பட்டியலிலே மக்கள் ஐக்கிய சக்தியின் வேட்பாளர் பட்டியல் வருவதற்கு கூட பாரிய அளவில் பணம் பட்டுவாடா கைமாறி இருக்கிறது. இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஒரு வேட்பாளர் 2 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார், தான் வேட்பாளர் பட்டியல் வரும் என்ற 2 கோடி ரூபாய் அவர் செலவு பண்ணுவார். ஆனால் 5 வருடத்திலே அவர் எவ்வளவு கொள்ளையடிப்பார் நினைக்கிறீர்கள்? இதுதான் உண்மை. இவை மாற்றப்பட வேண்டும். இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். ஊழல் ஒழிக்காத பட்சத்தில் கொழும்பு மாவட்டம் எங்கே இருக்கிறது? கட்சியில் இருக்கிறதா? இல்லை, கட்சியின் ஊடாக தான் வருகிறது. ஊழல் ஆரம்பிப்பது கட்சியில் இருந்தான் வருகிறது, கட்சியிலிருந்து தனிநபர் வருகிறது. ஆகவே இதனை ஒழிக்க வேண்டும். எஸ்ஏபி கட்சியில் இல்லை, எஸ்ஏபி கட்சிக்கு வேட்பாளராக வருவது கூட பணம் கொடுக்கப்பட்டதாக பாரிய அளவிலே கதைகள் பேசப்பட்டு வருகின்றன. அதான் நான் சொல்கின்றேன். கடந்த காலங்களிலே ஊழல் செய்தவர்களை தான் எஸ்ஏபி கட்சியில் மீண்டும் எடுத்திருக்கிறார்கள். எஸ்ஏபி கட்சியின் செயலாளர் ஒரு பெண் செயலாளர் ஒருவர் சொல்லுகிறார், கடந்த காலங்களிலே நல்லவர்களாக இருந்தவர்கள் வேலை செய்யாதவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று. அப்படி வேலை செய்யாத மோசமாக ஊழல் செய்தவர்களை தான் கட்சியில் வேட்பாளர்களாக போட்டுவிட்டு சொல்லுகிறார்கள். இது சரியான விடயமாக நான் பார்க்கவில்லை. ஆகவே இதெல்லாம் பிள்ளை. இதை மக்களுக்கு உண்மையிலே மாநகர சபையினூடாக என்னென்ன வரப்பிரசாதங்கள் கிடைக்கின்றது என்பதை மக்களுக்கு சரியான முறையிலே தெளிவுபடுத்த வேண்டும் மாநகர சபை உறுப்பினர்கள். நான் ஒரு மாநகர சபை உறுப்பினரை வைத்து 10 மாநகர சபை உறுப்பினர்கள் செய்யும் வேலை திட்டங்களை நான் முன்னெடுத்து செய்திருந்திருக்கின்றேன். ஆகவே 10 பேர் கிடைத்தால் 100 பேருக்கான வேலை திட்டங்களை நான் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரும் எல்லா வேலைகளும் எமது அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டும். அவர்களை கண்காணிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். இப்படியானால் தான் இந்த ஊழல் இல்லாதவரை, ஊழலை ஒழிக்காதவரை எமது நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாது என்பது எனக்கு கருத்து. கை சுத்தமானது. எனது கை சுத்தம். என்னை யாரும் ஒரு எந்த இடத்திலும் குறை சொல்ல முடியாது. ஒரு சதம் நான் எந்த மக்கள் பணத்தை கொள்ளெடுத்ததில்லை, ஊழல் செய்ததில்லை. எனது சொந்த பணத்தை தான் அதிகமாக செலவழித்திருக்கிறேன். இன்றும் நான் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதையும் தைரியமாக நான் சொல்லுகிறேன். வாடகை வீட்டில் தான் நான் இருக்கின்றேன். ஆகவே சொந்த வீடுகளை நான் விற்று அரசியலிலே நான் மக்களுக்கு தான் செய்திருக்கின்றேன். இதை தைரியமாக சொல்ல தயாராக இருக்கின்றேன். உங்களுக்கு சொந்த வீடு இல்லை? இவ்வளோ காலம் இல்லை, இருந்த வீடுகள் நான் விற்றுவிட்டேன். விற்று வாடகை வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். விற்றதுக்கு காரணம் அரசியல் தான். அரசியல் ரீதியான செலவுகளுக்கும் இதுகளுக்கு தான் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் கூட எனக்கு நேர்மையான தொழில் இருக்கிறது, நேர்மையான வியாபாரம் இருக்கிறது, நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். ஆகவே இன்னும் மக்களுக்கு நான் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆகவே அந்த அடிப்படையிலே ஊழலை ஒழிக்க வேண்டும். ஊழல் செய்பவர்களை முற்றாக மக்கள் நிராகரிக்கப்பட வேண்டும். நிராகரிக்கப்படாத பட்சத்தில் நிச்சயமாக எமது நாட்டிலே ஒரு சுபிட்சத்தை கடைசி வரையும் ஏற்படுத்த முடியாது என்று நினைக்கின்றேன். நீங்கள் எதிர்பார்க்கிற சுபீட்சம், நீங்கள் விரும்புகிற அந்த சுபீட்சம் உங்களுடைய சகோதரருடைய அரசியல் இல்லையோ? நான் அவரை பற்றி விமர்சிக்க இந்த இடத்திலே நான் பாரியளவு விரும்பவில்லை. அவரது அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவர் அறிக்கை விடுவது, அம்பாசிடர்களை பார்ப்பது போன்ற பல விடயங்கள், அப்படியான விடயங்கள் தான் அவர் செய்து, அந்த அரசியல் தான் அவர் செய்கிறார். ஆகவே அவரை நான் விமர்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவரை விமர்சிப்பதனூடாக அவரை விமர்சிப்பதனூடாக நான் கதாநாயகனாக விரும்பவில்லை. நீங்கள் செய்கிற வேலை, நான் செய்யும் வேலை விதான். நான் என்ன செய்கிறேன் என்பதுதான் முக்கியம். நான் எங்கே இருந்தேன் என்பதை யாரும் மக்கள் பார்க்க வேண்டாம். நான் எங்கே இருந்தாலும் என்ன செய்தேன் என்பதை மக்கள் தெரிந்து கொண்டாலே போதும். இப்பொழுதும் நான் மக்களுடன் தான் இருக்கிறேன், மக்கள் என்னுடன் தான் இருக்கிறார்கள். நீங்கள் அரசியலுக்காக மட்டும்தான் அவரை எதிர்க்கிறீர்கள், குடும்ப விஷயங்களில் ஒன்றாக இல்லை? என்னோட எனக்கு சகோதர நல்ல உறவு இருக்கிறது. அவரது அரசியலுக்காக எதிர்க்கவில்லை. அவரது அரசியல் கொள்கை வேறு, எனது அரசியல் கொள்கை வேறு. அரசியல் முரண்பாடுகள் எங்களுக்கு இருக்கும்போதற்கு நாங்கள் இருவரும் இணைந்து ஒரு அணியில் செல்ல முடியாது. மாறாக தனித்துவமாக நானும் அவரும் நல்ல உறவோடு தான் இருக்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை.
இளையராஜா கங்கை அமரன் போல அப்படி இருக்கலாம். ஏன்னா அர்ஜுனா ரணத்துங்க, யார் சஞ்சீவ் ரணத்துங்க, மற்ற ரணத்துங்க எல்லாம் இருக்கிறாங்க, பிரசன்ன ரணத்துங்க இருக்கிறார்கள், எல்லாம் அப்படி தான் வேறு வேறு அணியில் இருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு வேறு விடயம். சரி, நன்றி திரு பிரபாகரன் அவர்களே. நீங்கள் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளான ஒரு காலப்பகுதிக்கு மத்தியில், அதாவது மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களோடு பல்வேறு தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். பல நல்ல தகவல்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் அவை அனைத்தும் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய நல்ல முயற்சிகள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி இர்ஃபான் அவர்களே. இந்த நிகழ்வுக்கு நான் உண்மையிலே 2 முறை வந்திருக்கிறேன், 3வது முறை நினைக்கிறேன். இருந்தாலும் சிறப்பான நிகழ்வாக சிறப்பான விடயங்கள் நாங்கள் கலந்து கொண்டதாக இருக்கும். நிச்சயமாக நான் பகிர்ந்த விடயங்களில் மக்கள் நம்பிக்கை இருப்பார்களே, ஆனால் நிச்சயமாக என்னோடு தொடர்பு கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நன்றி 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 வாருங்கள். இத்துடன் அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.